வியட்நாமிலே சீன எல்லையை ஒட்டி இருக்கிற ஒரு கிராமப்பாங்கான மலைத்தொடர்களை ஒட்டி இருக்கிற இடத்துக்கு தான் நாங்கள் இன்றைக்கி பயணம் செய்ய போகிறோம். 4 நாட்கள் தொடர்ச்சியாக காடு, மலை, நீர்வீழ்ச்சி, பழங்குடி கிராமம் என்று சொல்லி ஒவ்வொரு இடங்களாக நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். இந்த பயணத்தில் என்ன மாதிரி வேறு நாடுகளில் இருந்து வந்த மொத்தமாக 10-15 பேர் இந்த பயணத்தில் நாங்கள் போக போகிறோம். போகிற ஒவ்வொரு இடங்களுக்கும் நாங்கள் மோட்டார் பைக்கில் தான் போக போகிறோம். நீங்கள் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு வித்தியாசமான வியட்நாமை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். 54 வகையான பழங்குடி மக்கள் இந்த பகுதியில் வசிக்கணும். குறிப்பாக சீன எல்லையோட ஒட்டி இருக்கிற ஒரு மிக பழமையான பழங்குடியினர் கிராமத்துக்குமே நாங்கள் இந்த பயணத்தில் போக போகிறோம். ஒரு பயணத்துக்கு அழகே அந்த பயணத்தில் வர தடைகளும் சவால்களும் தான். அந்த மாதிரி இந்த பயணத்திலையும் ஏகப்பட்ட சவால்களை நாங்கள் எதிர்கொண்ட ஒவ்வொரு விஷயங்களையும் சுவாரஸ்யமாக இருந்தது. வாங்கோ காணொளிக்குள்ளே போகலாம். வணக்கம் உறவுகளே, இன்னொரு காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் இப்போ வடக்கு வியட்நாமில் இருக்கிறோம். அதுவும் குறிப்பாக ஹாகியாங்ன்ற நகரத்தில் இருக்கிறோம். ஏன் இந்த நகரத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னால், இந்த நகரத்திலேருந்து அதிகளவான வெளிநாட்டவர்கள் இங்கே மோட்டார் பைக்கை ரெண்ட் பண்ணிட்டு இந்த மலையடிவாரங்களோடு இருக்கிற இந்த ரோட்டில் பயணம் செய்கிறது வளமை. அந்த வகையில் முதல் முறையாக தமிழில் நாங்கள் இந்த காணொலியை செய்ய போகிறோம். எங்களுக்கான ஆயத்த வேலைகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்குது. இந்த பயணம் சுவாரஸ்யமாக இருக்க போது 4 நாட்கள் தொடர்ச்சியாக பயணம் செய்ய போகிறோம். ஓகே, இப்போ எங்களோட பயணம் ஆரம்பிச்சிட்டுது. கிட்டத்தட்ட 9 மணிக்கு நாங்கள் வெளிக்கிட்டோம். இந்த லூப் மொத்தமாக 4 பகுதிகளை கொண்டிருக்கு. ஸோ இன்றைக்கி நாங்கள் முதலாவது நாளில் இருக்கிறோம். முதலாவது நாளில் மொத்தமாக 3 ஸ்டாப் இருக்குது. கிட்டத்தட்ட 135 கிலோமீட்டர் நாங்கள் பயணம் செய்ய போகிறோம். ஸோ உங்கள்கிட்ட இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்களே ஓடிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டிக்கு உங்களுக்கு ஒரு ரைடர் ஒரு ஆள் வருவேன். இன்னொரு 4 நாளைக்கு இப்படி தான் இருக்க போகுது. கிட்டத்தட்ட இலங்கையில் மேலே இருந்து, அதாவது யாழ்ப்பாணத்திலேருந்து கீழே போகிற அளவு தூரம், கிட்டத்தட்ட 336 கிலோமீட்டர்கள் இந்த 4 நாளில் கடக்க போகிறோம். குறிப்பாக மலை ரோட்டுகள், மலைப்பாங்கான பகுதி, நதிகள் வரும், ஆறுகள் வரும். அதில் போட்டில் எல்லாம் நாங்கள் பயணம் செய்ய போகிறோம். அதே நேரத்தில் சில இடத்துல ட்ரெக் பண்ணி போக வேண்டி வரும். சில இடத்துல கிராமங்களில் போயிட்டு அவை இந்த வாழ்க்கை முறையை பார்க்குற மாதிரி இருக்கும். பயங்கர வித்தியாசமாக இருக்கும். கிட்டத்தட்ட இது எனக்கு எப்படி நான் இதை புக் பண்ணினான்னு சொன்னால், கிட்டத்தட்ட நார்மலாக நீங்கள் புக் பண்ணுறேன்னு சொன்னால் $190 தொடக்கம் $200 வரைக்கும் செலவாகும். ஆனால் நான் கவுச் சர்ஃபிங்கில் ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்குது. அதாவது இந்த கம்பெனியால் ப்ரமோஷன் மாதிரி இவைக்கு. அப்போ அவ என்ன செய்யணும்னு சொன்னால், எங்களை ஹயர் பண்ணிவிட்டு இப்படி எங்களை கூட்டிகிட்டு போயிடும். எங்களை ஃபோட்டோ வீடியோ எடுத்து அவ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கொள்ளிடும். சரி, ஓகேன்னு சொல்லியாச்சு. நாங்கள் வெளிக்கிட்டு வாசிந்தோம். பஸ் காசு மட்டும்தான் கொடுத்தனாங்க. இந்த 4 நாளும் முழு செலவுமே அவையில் தான். ஸோ கவுச் சர்ஃபிங் என்ற ஆப்பை நீங்கள் உலகத்தில் எங்கே போனாலுமே பயன்படுத்தி கொள்ளுங்க. அந்த கவுச் சர்ஃபிங் ஆப்பில் சில ஈவெண்ட்டுகள் எல்லாம் நடக்கும். வியட்நாமை பொறுத்த வரைக்கும் அதிக அளவாக ஈவெண்ட்டுகள் நடக்கிறத நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. பார்த்தீங்கன்னா மொத்தமாக 1 2 3 4 5 6 7 8 9 பேர் போய் கொண்டிருக்கிறோம். 9 பைக். ஒவ்வொரு குரூப்பாக பிரிப்பினம். எங்களுக்கு ஒரேஞ்ச் டீம். $600,000 for 4 days. One day 600,000. இப்போ இவரோட கதைச்ச நான். வாட்ஸ் யுவர் நேம் அகைன்? பெயின். இவரோட பேர் பார்த்தீங்கன்னா பெயினா. இவைக்கு ஒவ்வொரு நாளும் இந்த கம்பெனியால் இப்படி ரைடர்ஸ் மாதிரி, கிட்டத்தட்ட ஊபர் ஓலா மாதிரி வச்சுக்கொள்ளுங்களேன். கம்பெனி தனியாக இவை ரைடர்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட 5 தொடக்கம் 20 வருஷம் தொடர்ந்து இந்த லூப்லேயே ஓடுறாக்கள் இருக்கணும். இவன் வாழ்வாதாரமே இதுதான். ஸோ டெய்லி இப்படி டூரிஸ்ட் வந்தால் இவையை கூட்டிகிட்டு போகிறதான் இவன் தொழில். ஸோ இவைக்கு ஒரு நாளைக்கு 600,000 ரைட், 600,000 சம்பளமாக கொடுப்பிடுவான். ஸோ இவன் குடும்பமே இதை நம்பி தான் இருக்குது. ஸோ டெய்லி இதாலேயே மோட்டார் பைக் ஓடிக்கணும். ஜோதிச்சு பாருங்கள், இந்த இடங்களெல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட சலிச்சே போயிருக்கும். Oh, you don't have money to marry a girl? Yeah. Oh. And I went to
when you get married you need to give money to your woman for wedding. One. இப்போ இன்னொரு விஷயமுமே கதைச்ச நான் இங்கே வந்து எப்படின்னு சொன்னால் இவைக்கு திருமணம் நடக்கிறேன்னு சொன்னால் இவையும் வந்து சீதனம் கொடுக்க வேணுமா இவைன்ற வழக்கப்படி. இங்கே வந்து மொத்தமாக 28 34 எத்னிக் குரூப்ஸ் இருக்குது. ஸோ இவரெண்ட வழக்கப்படி ஆண்டான் வந்து பெண்ணுக்கு சீதனம் கொடுக்கணும். ஸோ அதனால் இவருக்கு இப்போ 30 வயசு ஆகிட்டுது. 30 வயசு ஆகியுமே இன்னும் திருமணம் செய்யலையா. ஸோ இவன் இந்த குடும்பம் வந்து கஷ்டம் அப்படி இப்படின்னெல்லாம் சொன்னவர். இப்போ நாங்கள் கதைச்சு கொண்டே போகிறோம், கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டோம். நான் இந்த ட்ரிப் முடியக்கில்லை இவருக்கு ஏதாவது கொஞ்சம் முன்னால் முடிஞ்சதை கொடுப்போம். என்னென்னா இந்த ட்ரிப்பை நான் ஃப்ரீயாக செய்கிறேன். ஸோ அதால் கொஞ்சம் காசை வந்து இவருக்கு கொடுப்போம். மற்றது இந்த இடங்கள் எல்லாம் பாருங்க, இப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கையான இடங்கள் வரவழிக்கிட்டுது. நாங்கள் இன்னும் வெளியால் போகவே இல்லை. முதலாவது ஸ்டாப்பில் நிற்கிறோம். நாங்கள் வந்த பாதை வந்து இதுதான். இப்படி இந்த பாதையெல்லாம் வந்து மேலே ஏறி வந்துட்டோம். முதலாவது ஸ்டாப்பில் நிற்கிறோம். இப்போ அந்த கடைசி ஸ்டாப்பில் இருந்துட்டு நாங்கள் வெளிக்கிட்டோம். இங்கே வந்து நாங்கள் சபாவுக்கு போயிருப்போம் தானே. சபான்ற இடத்துல நாங்கள் போயிட்டு ஒரு வீட்டில் தங்கியிருப்போம். HMONGன்னு சொல்கிறது ஹமோங்கன்னு சொல்லுவினோம். அந்த மக்கள் இந்த மலையடி வாரத்தில் இருக்கணுமா. ஸோ இந்த பள்ளத்தாக்கு ஃபுல்லாக அந்த மக்கள் தான் இருக்கணும். ஸோ 2 பேருமே பயங்கர ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். நாங்கள் இதில் வந்துட்டு கொஃபி ஒன்று குடிச்சு நாங்கள் கொஃபி குடிச்சிட்டு போய்கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 40,000 ரூபா வந்தது. ஸோ அங்கங்கே இப்படி ஸ்டொப்புகளுமே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டான வழி என்னன்னு சொன்னால், நீங்கள் இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் நீங்களே மோட்டார் பைக் ஓடிக்கொள்ளலாம். அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அப்படி இல்லாட்டிக்கு நீங்கள் இப்படி ஈஸி ரைடரை புக் பண்ணினீங்கன்னு சொன்னாலுமே நல்ல. ஸோ நீங்கள் பின்னுக்கு இருந்தே இந்த இடங்களை பார்த்து கொண்டு போகலாம். ஏனெண்டா இந்த பள்ளத்தாக்கு வந்து கொஞ்சம் பயங்கரம்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான். கனவேருக்கு வந்து இப்படி விபத்துக்கள் எல்லாம் நடக்கிறது. ஸோ எங்கட இந்த இதில் வந்துட்டு ஈஸி ரைடரை தெரிவிக்கணும். ஏனெண்டா இது வந்து நான் புக் பண்ணல, இது எனக்கு ஃப்ரீயாக கிடைச்சபடியாக ஈஸி ரைடரே தந்துட்டினேன். ஆனால் நான் கேட்டேன், நான் இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் இதுக்கிட்டே கொஞ்சம் தூரம் ஓட தெரிவிங்களான்னு சொல்லி தாராளமாக ஓடுங்கன்னே சொல்லிட்டு. ஸோ அடுத்த ஒரு முக்கியமான ஏதாவது ஸ்பாட்டில் கொஞ்சம் தூரம் நாங்கள் ஓடி பார்ப்போம். இன்றைக்கு தானே ஆரம்பிச்சிருக்கு. பயங்கரமாக செங்குத்தாக தான் போகுது இந்த ரோட்டெல்லாம். உங்களுக்கு காணொலியில் பார்க்க அந்த செங்குத்து தன்மையெல்லாம் உணர முடியாத மாதிரி தான் இருக்கும். பயங்கரமாக செங்குத்து ஃபர்ஸ்ட் கியரில் தான் போட்டு இழுத்து கொண்டிருக்கோம். இந்த இடத்துல இருந்துட்டு நாங்கள் இப்படியே கீழே இந்த வளைஞ்சு போகுதானே ஹேப்பின் பென்ஸ் மாதிரி இந்த ரோட்டால் தான் இப்படியே போக போகிறோம். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பள்ளத்தாக்கு. ஸோ இந்த பள்ளத்தாக்கை வந்து சொர்க்கத்தின் வாசல்னு சொல்லினேன். ஸோ இந்த பள்ளத்தாக்கு தான் அது. ஸோ இதுக்கெல்லாம் இப்போ போக போகிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் நிப்பாட்டி தான் போகும். ஸோ பின்னுக்கு தண்ணி வந்து தந்திருக்கணும், எல்லாமே கட்டி வச்சு. கேட்டு ஸோ இப்போ வந்து அந்த ஹேப்பின் பெண்டுக்கால அப்படியே வளைஞ்சு கீழே போகிறோம். இந்த மலையெல்லாம் பாருங்க எப்படி வடிவாக இருக்குன்னு சொல்லி.
முதலாவது நாளை விட 2வது நாள் தான் நல்ல வடிவாக இருக்குமென்னு சொன்னவ. ஸோ முதலாவது நாளே சொர்க்க மாதிரி இருக்குது. பயங்கரமாக குளிருது. இப்போ குளிர ஆரம்பிச்சிட்டு இந்த இடத்துல பாருங்கள், கரும்பு செய்யணும், விவசாயம் செய்யணும். ஸோ என்னையுமே கேட்டவர், உங்களுக்கு மோட்டார் பைக் ஓட பிடிக்குமான்னு சொல்லி. யாருக்கு தான் பிடிக்காது? மோட்டார் பைக் ஓடுறா சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச எல்லா படியங்களுக்குமே மோட்டார் பைக்கில் ஏறி இருந்து ஒரு பெட்ரோல் போட்டுட்டு ஒரு கொஞ்சம் தூரம் போனோம்னு சொன்னால் அப்படியே மனசு அப்படியே சாந்தமாயிரும். What's the ethnic group you said? I forget again. Zay people. Zay people. Yeah, ethnic. Zay ethnic. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் எத்தினிக்ன்ற ஒரு இனக்குழுவில் இருந்தான் வந்திருக்கிறார். இவர் வந்து சீனா எல்லைக்கு பக்கத்துலான் இருக்கிறார். மொத்தமாக வியட்நாமை பொறுத்த வரைக்கும் 54 இனக்குழுக்கள் இருக்குது, எத்னிக் குரூப்ஸ். ஸோ நாங்கள் ஆப்ரிக்காவில், அதுவும் குறிப்பாக வந்து எத்தியோப்பியாவில் பார்த்துருப்போம். அங்கே வந்து 90% கிட்டே இருக்குது இந்த இனக்குழுக்கள். இப்போ போய்கொண்டிருக்கே எங்களோட டயர் வந்து பஞ்சர் ஆகிட்டு. எல்லா இடத்துலையுமே காற்றடிக்கிறதுக்கு இடம் இருக்குது. ஸோ இங்கே காற்றடிச்சிட்டு நாங்கள் வலிக்கிட போகிறோம். இப்போ இன்னொரு கொஞ்சம் தூரத்தில் மதிய சாப்பாடுக்கு நாங்கள் நிற்போம். எங்களோட டீமை விட்டுட்டோம், கலைச்சி பிடிச்சி கொண்டு போகணும். இப்போ கடைசியாக எங்களோட டீமோட வந்து ஜாயின் பண்ணிட்டோம். முன்னுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் மதிய சாப்பாடை சாப்பிட்டுட்டு நாங்கள் திருப்பவுமே பைக்கில் ஏறி போய்கொண்டிருக்கிறோம். 100 கிலோமீட்டர் தாண்டி வந்த அப்புறம் தான் எங்களுக்கு மதிய சாப்பாடே கிடச்சிது. இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல மலையெல்லாம் நல்ல வடிவாக இருக்குது. இதில் நிப்பாட்டுறோம். நான் நினைக்கிறேன் ஃபோட்டோ எதோ எடுக்க போகிறோம் போல். இதில் முக்கியமான ஒரு பள்ளத்தாக்கு வருது, பயங்கர வடிவாக இருக்குமா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மலையுமே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. விடியவிலேருந்து மலைகள்லாம் பார்த்து கொண்டு வரோம். நாளைக்கு நதிகள், ஆறுகள் எல்லாமே பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் வந்த பள்ளத்தாக்கு இதுதான். இந்த வழியெல்லாம் வந்து நாங்கள் பாருங்கள் எத்தனை ஹேப்பின் பென்ஸ் இருக்குன்னு சொல்லி. 2 பெரிய மலை, 2 பெரிய மலைக்கு நடுவில் இது. ஸோ இது ஒரு வியூ பாயிண்ட்டாகவே இப்போ மாறிட்டு. டொக்தாம்மான்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஹேப்பின் பென் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல நிப்பாட்டி இருக்கோம். சின்ன ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. இதில் இந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் டான்ஸ் ஆடுது.
வியூ பாயிண்டில் இருந்துட்டு அந்த சின்ன பிள்ளைகளோட டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ திரும்ப போயிட்டு வந்துருக்கோம். ஸோ இன்றைய நாளே அட்டகாசமாக போகுதுன்னு நான் சொல்லணும். தொடர்ச்சியாக வீடியோ எடுக்க முடியலை, ஏன்னா தொடர்ச்சியாக வீடியோ எடுத்தால் பயங்கர நீளமாக வந்துருக்குன்னு பயமாக இருக்குது. ஸோ அடுத்த இடத்துக்கு போயிட்டு கதைக்கிறேன். இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு இந்தியாவில் வந்து சைனா போர்டரா, அதாவது இந்த மலை தெரியுது தானே, இந்த மலையிலேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நாங்கள் பயணம் செய்தோம்னு சொன்னால் சைனா எல்லைக்கு போய் கொள்ளலாமா. நாளைக்கு நாங்கள் சைனா எல்லைக்கு பக்கத்தில் போக போகிறோம். ஸோ இந்த மலைக்கு அங்கால தான் சைனா இருக்குது. அதான் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள மக்களின் முகத்தோட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சீன மக்களுடைய சாயல் அதிகளவாகவே இருக்குது. நாங்கள் வந்து ஹொச்சிமின்ல இருந்துட்டு மேலே நோர்த் சைட் வர பார்த்தீங்கன்னா சீன மக்களோட சாயல் அதிகளவாகவே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இங்கே உள்ள மக்களில். முந்தி வந்து பார்த்திங்கன்னா சீனா இந்த பகுதியில் பிடிக்கிறதுக்கு எல்லாம் முயற்சி செஞ்சது, வேறு விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அதான் இந்த ஏரியா வந்து இண்டோ சைனா ரீஜன் தான் சொல்லுவேன். இந்தியாவில் இந்த மலைகள் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வீடியோவில் பார்க்க உங்களுக்கு தெரியாது, நேரில் இந்த இடத்துக்குள்ளால போய்க்கலாம்னு அது உணரக்கூடிய மாதிரி இருக்குது. கீழே பள்ளம், உங்களுக்கு இந்த பள்ளமே தெரியல, வீடியோவில் கண்ணால் பார்க்கக்கூடிய மாதிரி பெரிய பள்ளம். ஸோ இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பைடா மெட் ட்ராங்குன்னு சொல்லினோம். இதிலேருந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 கிலோமீட்டர் நாங்கள் தள்ளி வந்தோம்னு சொன்னால் அந்த பக்கம் சைனா பார்டர் இருக்குது. ஸோ இந்த பாறைகள் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. அது வரைக்கும் போகலாம், போயிட்டு ஃபோட்டோ எடுக்கலாம், பார்ப்போம். ஹலோ everybody, welcome to our channel. You make the video on YouTube? Yeah. Oh, how many subscribers you have? 1,24,000. 124K. Oh, 1.2 100,000. Yeah. What? Really? Can you show me? Can you show me? Yeah. I want to see. ஸோ இந்த இடத்துல இப்போ நாங்கள் வந்துட்டோம். இந்த இடம் முக்கியமான இடம். நாளைக்கு நாங்கள் இந்த இடத்துக்குள்ளால தான் போவோம். ஸோ நாளைக்கு போய்க்க நான் உங்களுக்கு இந்த இடத்த வடிவாக காட்டிக்கொள்கிறேன். சைனா எல்லை வரைக்குமே போவோமா. ஸோ இதிலேருந்து சரியாக 1 கிலோமீட்டரில் சைனா எல்லை இருக்குது. எப்படி பாறைகள் இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் வந்த மலைத்தொடர்லேயே இந்த பாறைகள் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யுமாம். மழை பெஞ்சா பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை இந்த தொட்டிகளில் சேமித்து வைப்பினோம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தண்ணி வந்தாலுமே வந்துட்டு நல்ல தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு. அதோட இங்கே வந்து சோளம் தான் பயிரிடணும். ஏனெண்டா அரிசி இருக்குது தானே, நெல்லோட ஒப்படைக்குள்ள இந்த சோளத்துக்கு தண்ணி குறைவாக தான் தேவைப்படும். அதால் வந்து இங்கே வந்து நெற்பயிற்சியே இல்லை. நாங்கள் இந்த மலையடிவாரத்துக்கு வந்ததுலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த சமதரைகள் எதுவுமே இந்த இடத்துல இல்லை. அதால் வந்து இங்கே வந்து சோளம் தான் பயிரிடணும். நான் கேட்ட இடத்துல சொன்ன வேணாண்டா சோளத்துக்கு வந்து அதிகளவாக தண்ணி தேவை இல்லையா, அதாவது நெல்லோட ஒப்படைக்க. அதால் இங்கே மக்கள் சோளம் தான் அதிகளவாக பயிரிடணும். அங்கங்கே சின்ன சின்ன தொட்டிகள் இருக்குது, மழை பெஞ்சா தான் தண்ணி, அப்படி இல்லாட்டிக்கு இங்கே தண்ணியே இல்லையா. அதான் இந்த இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பாறைகள் கூடவா இருக்குது. நாங்கள் இப்போ ஹமோங் மக்கள் இருக்கிறதானே, நாங்கள் சபாவில் பார்த்துருப்போம். அந்த மக்களுடைய அரசர் இருந்த ஒரு கோட்டை மாதிரி ஒன்றுக்குள்ளே வந்திருக்கிறோம். ஸோ இங்கே உள்ளே போயிட்டு பார்ப்போம். மற்றது இந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் சீனாவில் இருந்துட்டு இங்கே வந்திருக்கணும். இந்த மன்னன் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அதிகளவாக காசு வச்சுருந்தவரா. அதால் வந்து இவர் வணிகம் செஞ்சவர், ஃப்ரெஞ்சு ஆக்களோட சீன மக்களோட எல்லாம் வணிகம் செஞ்சவர். அவருடைய கோட்டை தான் இங்கே இருக்குது. ஸோ இதைத்தான் நாங்கள் முதலாக பார்க்க வந்திருக்கோம். சபா வில்லேஜுக்கு நாங்கள் போயிருப்போம் தானே. சபாவில் வந்துட்டு நாங்கள் பார்த்துருப்போம், ஒரு ஹோம் ஸ்டேயில் போயிருந்திருப்போம். அந்த மக்களுடைய அரசன்.
புல்லுக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லி போய்க்கலே இதில் பாருங்கள் 2 பக்கமும் டிராகன் மாதிரியான ஒரு உருவங்கள் வரைஞ்சிருக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 64 அறைகள் இருக்குது, 3 அடுக்கு மாடி இருக்குது. ஸோ இதில் வந்து போட்டிருக்கு பாருங்கள், அவை இந்த குடும்பங்கள் இந்த அந்த இது இருக்குது தானே, அது இந்த வம்சாவளி சம்மந்தமாக இதில் போட்டிருக்கு. சபாவிலையெல்லாம் நாங்கள் பார்த்துருப்போம், அவையெல்லாம் இருந்து வந்த ஒரு குழுக்கள் தான். ஸோ இதுதான் இந்த இடம், பயங்கர பழமையாக இருக்குது. அதுக்கு பிறகு கால ஓட்டத்தில் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு ஆக்கள் கைப்பற்றின பிறகு ஃப்ரெஞ்சின் கொஞ்சம் ஆர்கிடெக்சருமே இதுக்குள்ளே இருக்குது. ஆனால் எல்லாமே மரத்தில் செஞ்சுருக்கு பாருங்கள். இது பார்க்க சின்னனாக இருக்கும், பெரிய இடம். இதில் காவலாளிகளுக்கான இடம், அரசருக்கான இடம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இதுக்குள்ளே இருந்திருக்கு. இதில் பாருங்கள் மாடிகள் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து எல்லா இடத்துலையுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படி டிக்கெட் மாதிரி கொண்டு வச்சுருக்கணும். ஸோ இது என்னென்று தெரியல, ஒவ்வொரு வாசல்லையுமே இப்படி வச்சுருக்கு. நான் சபாவில் ஹோம் ஸ்டேயில் தங்கியிருந்தேன், அங்கேயுமே இப்படி வச்சுருந்தது. இதில் பாருங்கள் பழைய காலத்து பாத்திரங்கள், அதே இதில் அவர்கள் பயன்படுத்தின அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா வெதண்டைக்குள்ளேயே மேலே வந்து எல்லாத்தையுமே காய வைப்பினும். சோளம் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே காய வைப்பினும். அந்த விஷயமுமே இங்கே இருக்குது. எல்லாமே மரத்தில் செஞ்சுருக்கணும், பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அரசர் இருக்கிற இடமா. ஸோ இந்த இடத்துல அவர் பழைய காலத்தில் அணிஞ்சிருந்த உடை இருக்குது பாருங்கள். இது என்னென்று பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஆக்களை அடைச்சி வைக்கிறதுக்கான இடம். சின்னொரு வாசல்லாம் இருக்குது. எப்பா பயங்கர பெருசு, பார்க்க உருவத்தில் சின்னன் மாதிரி இருக்குது. கணக்கு இடம் இருக்குது, 64 அறைகள் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த கமோங் மன்னருடைய அரண்மனையை பார்த்தனாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஹோச்சிமின் காலத்தில் அப்படியே இல்லாமலே போயிட்டு, அதாவது மன்னராட்சியே இல்லாமல் போயிட்டு. ஏன்னாண்டா இது வந்து கொம்யூனிஸ்ட் ஆட்சி வந்தது. சரி, இப்போ நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ கடைசியாக எங்களுடைய இன்றைய பயணத்தை முடிக்க போகிறோம். அடுத்ததான் நாங்கள் தங்க போகிற இடத்த நோக்கி போய் கொண்டிருக்கோம். இப்போ கடைசியாக ரூமுக்கு வந்தாச்சு. ரூமை பார்த்திங்கன்னா தெரியும், 4 பேருக்கு ரூம் தந்திருக்கிறேன். நாளைக்கு வந்துட்டு மிச்ச விஷயங்களை உங்களோட சந்திக்கிறேன். இப்போ போயிட்டு சாப்பிட்டு வருவோம். This is chicken. This is different today. And this is pumpkin. No, I have forks. I'm excited for the happy water. They're feeling really happy right now. Ready? You ready? Yes! Mot hai bazo! Mot hai bazo! 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 இந்த 2வது நாளில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு நீர்வீழ்ச்சியை பார்க்க போகிறோம். போட்டில் பயணம் செய்து ஒரு நதியை கடந்து போக போகிறோம். ஏகப்பட்ட வித்தியாசமான விஷயங்கள் இருக்குது. இதுக்கு முதல் காணொலி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ நாங்கள் இப்போ இந்த காஃபி ஷாப்பில் வந்துட்டு விடிய காலமாக சாப்பாடை சாப்பிட்டுட்டு இப்போ பைக் எடுத்துக்கொண்டு திருப்ப இன்றைக்குமே கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் கிட்ட போக போகிறோம். போயிட்டு இன்றைக்கி ஹோம் ஸ்டே ஒன்றில் தங்க போகிறோம். ஸோ இதுதான் நாங்கள் நிற்கிற டவுன், டொன் ஒன் ட்ரம்னு சொல்கிறாங்க இந்த டவுனை. ஸோ இதில் இருந்துட்டு தான் நாங்கள் எங்களோட பயணத்தை இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறோம். நாங்கள் நிற்கிற டவுனோட பேர் டொங் ஒன் என்ற டவுன் தான். இதில் இருந்துட்டு நாங்கள் இன்றைய பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். ஸோ பைக் எல்லாமே ரெடி ஆகிட்டு எங்கள்கிட்ட ரைடரை போய் சந்திப்போம். எங்களுக்கு ஒரு ரைடருமே தெரிவினோம்.
இப்போ வந்து எங்களுடைய 2வது நாள் பயணம் வந்து ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கி நாங்கள் மிக முக்கியமான ஒரு நீர்வீழ்ச்சிக்கு போக போகிறோம். அதோட இன்றைக்கி போய் தங்க போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் ஸ்டே உண்டு. இன்றைக்கி நாங்கள் இந்த ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா மாப்பி லாங் பாஸ்ன்னு சொல்லி ஒரு பாஸ் ஒன்று இருக்குது. அதாவது பள்ளத்தாக்கண்ணி நினைக்கிறேன், அதுதான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்ததாக நுஹோக்கியோ ரிவர்ன்னு சொல்லி ஒரு நதி இருக்குது. அந்த நதிக்கும் போயிட்டு அதில் போட்டிங் மாதிரி போக போகிறோம். ஸோ அதுக்கு பிறகு மதிய சாப்பாட்டுக்கு பிறகு நாங்கள் இன்னொரு நீர்வீழ்ச்சிக்கு போக போகிறோம். ஸோ இங்கே வந்து பேர்கள் பாடம் வச்சிருக்கிறது பயங்கர கஷ்டமாக இருக்குது. நுவாக்கியூவா அப்படி இப்படின்னு சொல்லி அந்த வித்தியாசமான பேர்களாக இருக்குது. நான் அந்தந்த இடங்களுக்கு போயிட்டு அந்த பேர்களை சொல்லிக்கொள்கிறேன். ஸோ மியோவேக்குன்னு சொல்லி இந்த இடத்துக்குள்ள தான் நான் சொன்ன அந்த பாஸ் இருக்குது. ஒரு செக் பாயிண்ட் மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் போலீஸ் இருக்கணும். இந்த டிராஃபிக் போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யணும்னா, இப்போ நீங்கள் தனியாக வந்தீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸாக இருக்குன்னு சொல்லி பார்ப்பீங்க. இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக ஓட்டிக்கொள்ளலாம். அப்படி இல்லாமல் உங்களோட சொந்த நாட்டின் லைசன்ஸ் இருந்தால் இங்கே ஓட்ட முடியாது. இப்படி ஈஸி ரைடர் எடுத்தீங்கன்னு சொன்னால் அவைக்கு நாங்கள் இந்த ட்ரிப்பில் இன்னும் கொஞ்சம் கொடுக்க வேண்டி வரும். ஸோ எனக்கு இது ஃபுல்லாகவே இலவசம். ஸோ அந்த விஷயத்தையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி நீங்கள் இது பிளான் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் டிரைவிங் பெர்மிட்டை எடுத்துகிட்டு வந்துடுங்க. என்னட்ட இப்போ இன்டர்நேஷ்னல் டிரைவிங் பெர்மிட் இருக்குது. ஆனால் இருந்தாலுமே பயங்கர தூரம் ஓடணும். ஓடிக்கொண்டே வீடியோ எடுக்கிறதெல்லாம் கஷ்டம். பள்ளமான ரோட்டுகள், வளைவான ஹேப்பின் பென்ஸ். ஸோ கோப்ரோ மவுண்ட் எதுவுமே கொண்டு வரையில. அதால் நான் பின்னுக்கு இருந்து வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் மாப்பி லாங் பாஸ்ன்னு சொல்லி ஒரு கடவை ஒன்று இருக்குது. அதாவது அந்த காலத்தில் இருந்த மக்கள் வந்து இங்கே ஒரு இனக்குழு இருந்திருக்கணும். ஸோ அந்த இனக்குழு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைகளால் பாதை அமைச்சிருக்கணும். ஸோ இந்த பாதை கிட்டத்தட்ட பழைய காலத்தில் அமைச்சிருக்கணும். ஸோ இந்த கடவை ஊடாகத்தான் நாங்கள் இப்போ கடந்து போக போகிறோம். விரைக்கையெல்லாம் பார்த்து நாங்கள் ஓங்கி வளர்ந்த பெரிய பெரிய மலைகள் இருக்குது. ஸோ இந்த பக்கத்தால் போகணும். இதில் வந்து அந்த கடவையை வந்து செய்யக்குள்ள அந்த காலத்தில் மிஷினரி எதுவுமே இருக்கல. அப்போ வந்து மக்கள் செய்யக்குள்ள இந்த 14 பேர் இந்த இடத்துல உயிரிழந்திருக்கணும். ஸோ அதைக்கு நினைவாக வந்து இதில் ஒரு சிலை எழுப்பி வச்சுருக்கணும். உள்ளே போயிட்டு பார்ப்போம். இதில் தெரியுதல்ல, மொத்தமாக 14 பேர் உயிரிழந்திருக்கணும். எங்களோட வந்தாக்கள ட்ரோன் வந்து அதில் விழுந்துட்டு. ஸோ இப்போ தேடி கடைசியாக எடுத்துட்டேன். அந்த ஜிபிஎஸ் சிக்னல் இருக்குன்னாங்க. அதோட இந்த மலைக்கு பக்கத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதில்ல ஒரு மலை. அந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அங்கால சீனா இல்லை. ஸோ நான் வந்துட்டு இதில் மெப்பை காட்டுறேன். இதுக்கு பக்கத்தில் தான் சீனாண்ட எல்லையுமே இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், அந்த காலத்தில் கட்டைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லி இதில் எல்லா விஷயமுமே போட்டிருக்கு. குதிரைகள், மற்றது பாறைகளை ஒருத்தரை கை மாற்றி கிட்டத்தட்ட பயங்கர கஷ்டம். யோசிச்சு பாருங்கள், மிஷினரி எல்லாம் இல்லாத காலத்தில் இது கட்டுறேன்னு சொன்னால் எப்படின்னு சொல்லி. ஸோ அதுவும் வந்து இது கட்டினது வந்து ஒரு பழங்குடி மக்கள் தான். தேய் பீப்புள்னு சொல்லி இங்கே இருக்கின ஒரு இனக்குழு. அதாவது இவே இந்த மொழியும் தாய்லாந்தில் இப்போ மக்கள் கதைக்கிற மொழியும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். எங்களோட வந்த டூர் கைட் வந்து இந்த இனக்குழு தான். ஸோ அவர் வந்து சொன்ன வேறு என்னென்னா, தாய்லாந்து படங்கள் எல்லாம் தாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து பார்ப்போமாம். ஒரு 90% தங்களால் விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமென்னு சொன்னவர். ஸோ அந்த காலத்தில் டிஎன்டி வெடிமருந்துகள் அதுகளை பயன்படுத்தி தான் இந்த இடத்துல கட்டியிருக்கணும். நாங்கள் இதில் நிற்கிறோம். இதிலேருந்து பக்கத்தில் தான் சைனா பார்டர் இங்கே இருக்குது பாருங்கள். வியட்நாமுண்ட மெப்பில் நாங்கள் மேலே நிற்கிறோம். இதில் வர பாறைகள் எல்லாம் பாருங்கள், ஒரு மலையில் வந்துட்டு இப்படி சைட்டில் இப்படி வெட்டி தான் இந்த பாதையை அமைச்சிருக்கணும். ஸோ இதில் தெரியுதில்ல, இது வந்து மலைக்களால் இப்படி சைட்டில் அப்படியே வெட்டி செஞ்சுருக்கணும். அதுவும் அந்த நாளையில் கிட்டத்தட்ட மொத்தமாக 24 கிலோமீட்டர்களுக்கு இவை வந்து இப்படி வெட்டி கைகளாலையும் சின்ன சின்ன ஆயுதங்களையும் வச்சு தான் செஞ்சுருக்கணும். ஸோ இந்த பழங்குடி மக்கள் வந்து கௌரவிக்கப்பட வேண்டிய விஷயம். ஸோ அதால் இந்த இடத்துல வந்து அந்த நினைவு தூவியம் பார்த்துருப்போம். 1959 1965 காலப்பகுதிகளுக்குள்ளே இது கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. ஸோ மொத்தமாக 14 பேர் உயிரிழந்திருக்கணும். ஸோ
இது முக்கியமான இது. இந்த மலைத்தொடருக்கு அங்கால வந்து சீனா இருக்குது. அங்கால பின்னுக்கு ஒரு லேயராக தெரியுது தானே, அதுக்கு பின்னால். எங்களோட கைட் வந்து இவர் வந்து ரைடர் வந்து என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் மழை பெய்யுதாம், அங்கால தெரியுதில்ல கருமேகம், அது வந்து சைனா பக்கமாக மங்கால மழை பெய்யுதாம், இங்கால மழை பெய்யலைன்னு சொல்கிறார். தெரியுது அங்கால. ஸோ இதுக்கு கீழே பள்ளம், உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியாது, என்னால் கண்ணால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கீழே பயங்கர பள்ளம், கீழே இருந்து இந்த மலை வருது கும்பு கும்பு மாதிரி. அட 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 எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுக்குள்ள ஒரு சின்ன நதியுமே ஓடுது. The border. Yeah, border. Everyone, you want to see the border, the fence? இப்போ இதில் வந்துட்டு நீங் குயின்னு சொல்லி ஒரு நதி இருக்குது. இதில் தான் நாங்கள் அடுத்ததாக வந்து போட் எடுத்து போக போகிறோம். அதில் வந்து சைனா border இருக்குது. ஃபோனில் ஜூம் பண்ணி எடுத்தது இதில் தெரியுது. From China, this river. நோக்குவேன்னு சொல்லி நாங்கள் இதில் கீழே ஒரு நதியொன்று பார்த்துருப்போம் தானே. அடுத்ததாக அங்கே தான் நாங்கள் போகிறோம். அங்கே போயிட்டு போட்டில் கொஞ்சம் தூரம் போக போகிறோம். ஸோ அந்த நதி வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் இருந்து வருது. இதில் இந்த போர்டரை பார்த்துருப்போம் ஃபோனில் ஜூம் பண்ணி. பயங்கரமாக இருந்தது. அதில் முள்வேலி எல்லாம் போட்டிருந்தேன், பார்க்க தெரிஞ்சது ஃபோனில். பயங்கர வடிவாக இருக்குது. அடுத்ததான் நாங்கள் இந்த நதியில் தான் போட் பயணம் போக போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 20-40 நிமிஷம் ஆகும்னு சொன்னவன் இந்த போட்டில் போகிறதுக்கு. ஸோ இப்படியே ஒடுங்கலான பாதையால் 7 கிலோமீட்டர் போயிட்டு அங்கேருந்து அடுத்ததாக போட் பயணம் போக போகிறோம். Okay. 14 people died. So before this, yeah, we saw the moment. Okay, moment. Yeah. So before this road, there is no connectivity. Before this road, no connectivity. இதில் சின்ன சின்ன மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்கேன். எடுத்துகிட்டு விசில் பண்ணினேன். அடுத்தது என்னுடைய ரைடர் இருக்கார் தானே, அவருடைய இனக்குழு வந்து கெய்ன்றார். ஸோ இதே இந்த புக் தான் இதில் இருக்குது. ஃபியூனரல் நடந்தால் இவ வந்து செலிப்ரேட் பண்ணிடுவான். இதில் தெரியுதில்ல, நியூ இயருக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணுவேன். ஸோ இவைக்கு இறந்துச்சுன்னு சொன்னால் அவர் வந்து என்ன சொன்னவர்டா, இறந்த வீடெல்லாம் சோகமாக இருக்காதான், பயங்கர சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணி நடிக்கிறோம், பாட்டி மாதிரி இருக்குமா. அதுதான் இதில் போட்டிருக்கு ஃபோட்டோ. ரோட்டு வந்து பயங்கரமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷமாக இப்படியான ரோட்டாலாம் போய்கொண்டிருக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மலையில எல்லாம் பார்த்தீங்கன்னா வெடி வச்சு வெட்டி இந்த கிரனைட் கல்லுகளை வந்து எடுக்கணும். இன்னும் கொஞ்ச நாளையில இந்த மலையே இல்லாமல் போயிடும். பயங்கரமாக இருக்குது இந்த இடம். சொந்தமாக பைக்கில் வர்றதை விட இப்படி வந்தால் நல்லா. ஏன்னா 4 நாள் நாங்கள் தொடர்ந்து இப்படி வாகனம் ஓடினோம்னு சொன்னால் அப்படியே களைச்சிரும் எங்களுக்கு. Is with this one, yeah, sauce. No sauce.
அந்த எருமை மாட்டுண்ட ரச்சியை வந்து வெட்டி வச்சிருக்கணும். அதை வந்து அடுப்பில் வந்துட்டு கொஞ்ச நேரம் காய வைக்கணுமா. கனனால் காய வச்சுட்டு அதுக்கு பிறகு இங்கே வந்துட்டு சின்ன அடித்து அதை சொஃப்ட் பண்ணி தந்திருக்கணும். பயங்கர உப்பாக இருக்குது, காரமாகவும் இருக்குது. ஆனால் இந்த வெடுக்கு மனம் எதுவுமே வேற இல்லை, நல்லா இருக்குது. Spicy? Oh yeah, and yours good. Try this. La sauce est super. We choose the same. En fait, j'aime bien, on dirait un peu du jambon. En vrai, c'est pas இப்போ இந்த கடைசியாக அந்த நதிக்கு பக்கத்தில் வந்துட்டேன், போட்டிங் போகிற இடத்துல தான். ஸோ இதில் வந்து சின்ன ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி வச்சுருந்தது, அவையே எங்களுக்கு வாங்கி தரணும். நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. அவன் பயங்கர காரமாக இருக்குது, இந்த சோஸ் மாதிரி ஒன்று தெரியணும். செஸ்நட்டில் செஞ்ச ஒரு கேக் மாதிரி உண்டு. Cheers. நல்லா இருக்குது. Like this one? Like it? எனக்கு வந்து முதலாவது வந்து அதுதான் பிடிச்சிருந்தது. அந்த எருமை மாட்டில் செஞ்சது இருக்குது தானே, அது நல்லா இருந்தது. ரெண்டாவது அந்த ரைஸ் சொல்லலாம். அடுத்தது இந்த செஸ்னட். அடுத்ததாக வந்து நாங்கள் இதில் போட்டிங் போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 20 தொடக்கம் 40 நிமிஷத்துக்கு நாங்கள் இதில் இப்படியே போயிட்டு திருப்பி இந்த இடத்துலேயே கொண்டு விடுவினோம். ஹலோ, இப்போ அந்த இடத்தால் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு சின்ன கிணல் மாதிரி வருது தானே, 2 பக்கம் பெரிய மலை. ஸோ இது வந்து முக்கியமான இடம். இதில் நின்றுட்டு நாங்கள் குரூப் ஃபோட்டோ அடுத்தது சின்னதாக ஒரு கிளிப் எடுக்க போகிறோம். இந்த இடமே நல்லா இருக்குது பாருங்கள். அப்படியே ஸோ அதிகளவான மலை இருக்குது, அதுகளுக்கு நடுவுக்களால் அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். நாங்கள் போட்டிங் போன இடம் வந்து அந்த இடம் தான். அதுலேருந்து இப்போ திருப்ப போய் கொண்டிருக்கிறோம். சாப்பிட போகிறோம். ரோட்டு பயங்கர மோசமாக இருக்குது. Are you a rider? Yeah, no. Oh, okay. இதுக்குள்ள ஒரு 10 நிமிஷமாக வெயிட் பண்ணினாங்க. ஏண்டா இந்த கல்லுகள் எல்லாம் உடைச்சு கொண்டு போயிடும். பயங்கரமாக வெயிட் பண்ணி தான் இப்போ போகிறோம். அதில் ஒரு மோட்டர் பைக் ரைடரை கண்டு நான் தனியாக சோலோவாகவே பைக் எடுத்துகிட்டு வரேன். அவருமே கோப்ரோவில் மாட்டி சூப்பராக போகிறார்.
அடுத்த முறை வரைக்கும் கட்டாயமாக பண்ணுவோம். இப்போ நாங்கள் அந்த மலைப்பாங்கான இடத்துல இருந்து பயணம் செய்து மியோவேக் என்று சொல்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல தான் இன்றைக்கு மதிய சாப்பாடு. இவையோட ரெஸ்டாரண்ட்டும் வேண்ட ஹாஸ்டலும் எல்லாமே ஒரே பேர்லேயே இருக்குது. ஸோ உள்ளுக்கு போயிட்டு சாப்பிட்றலாம். சாப்பாடு வந்து ஒவ்வொரு நாளுமே நல்லா இருக்குது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சோறு எல்லாமே இருக்குது. ஆனால் காரமான சாப்பாடு எதுவுமே இல்லை. நான் இப்போ என்ன செய்யணுன்னா அந்த குழம்பு இருக்குது நான் அதை இதில் விட்டுட்டு எண்ணெயும் சேர்த்து தான் சாப்பிட்றேன். இப்போ நாங்கள் அந்த சின்ன டவுன் இருக்குது தானே, அந்த டவுன்லாம் சாப்பிட்டு 2 டீம் போகுது. ஒன்று எங்களோட ஒரேஞ்ச் டீம், பின்னால் இன்னொரு டீமுமே வருது. மொத்தமாக இதில் நான் நினைக்கிறேன் ஒரு 20க்கு மேலே பைக் போய் கொண்டிருக்குது. ஸோ இப்போ அடுத்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன். அங்கங்கே போலீஸ் நிற்கணும். போலீஸ் வந்து நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா உங்களை செக் பண்ணிவிடும். நீங்கள் இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் ஓகே, அப்படி இல்லாட்டிக்கு இப்படி ஈஸி ரைடர் எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டி கன்ஃபார்மாக பிரச்சனை பண்ணுவேன். அடுத்த ஒரு ஸ்டாப்பில் ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த பக்கம் வியூ நல்லா இருக்கு பாருங்க. அடுத்ததாங்க உடம்பு மாதிரி இதில் குரூப் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஆனால் இடம் கொஞ்சம் நல்லா இருக்குது. எப்படி சொல்கிறது, இந்த வியூ இருக்குது தானே, இதில் பார்த்துக்கொண்டு பின்னால் இருந்துட்டு போய்க்க சூப்பராக இருக்கும். ஓ ரோட்டில் இந்த கேம் விளையாடி கொண்டிருக்கிறோம். Anh phải bảo em là anh. I'm famous. I will be famous. இப்போ நாங்கள் அடுத்த மலையை ஏற ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் நாங்கள் எங்களுடைய இன்றைய பயணத்தை முடிக்க போகிறோம். இன்றைக்கு நாங்கள் தங்குற இடத்துல பூல் பார்ட்டி இருக்குன்னு சொல்லி சொன்னவர் எங்களோட தான் இந்த ரைடில் இந்த ஹாஸ்டல் அடுத்தது இந்த டூரை ஆர்கனைஸ் பண்ணுறதுடைய ஓனருமே வாரார். அவர் தான் இந்த கம்பெனி எல்லாத்துக்குமே பொறுப்பு. ஸோ அவருமே பின்னால் வாரார். ஒரு மலை ஏறிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் தங்க போகிற கிராமத்துக்கு வந்துட்டோம். இப்போ இதில் போயிட்டு ஒரு ஹோம் ஸ்டேயில் தான் தங்க போகிறோம். பயங்கரமாக ஒரு சின்ன இடம் தான், ஒரு சின்ன ஒரு டவுன் தான். இப்போ தான் நாங்கள் மலையால் இறங்கி இந்த நகரத்துக்குள்ளே வந்துட்டோம். இந்தியாவில் அந்த வீடுகள் எல்லாம் பாருங்கள் மரத்தால் தான் செஞ்சுருக்குது. ஆனால் நாங்கள் தங்க போகிறது இப்படி ஒரு ஹோம் ஸ்டே, அதாவது கொஞ்சம் பெருசாக கட்டி வச்சுருக்கணும். Upstairs. You can live in downstairs here in the stairs. கடைசியாக எங்களுக்கு தங்க வச்சுருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ட்ரெடிஷ்னலான ஒரு வீடு மாதிரி தான் செஞ்சுருக்கணும். கீழே வந்து பாட்டா எதுவுமே போட வேணாம்னே சொல்லிட்டோம். ஸோ முதலாக இப்படி ஒரு டூர் கிடச்சது உண்மையாக சந்தோஷமாக இருக்குது. அவை நார்மலாகவே ஃப்ரீயாக தான் செய்யணும். இருந்தாலுமே எங்களோட பங்குக்கு ஏதாவது செய்யணுன்றதுக்காக நான் சொன்னான், சரி ஓகே நான் வந்து இப்படி யூடியூப் வச்சுருக்கிறேன், நான் உங்களை வந்து என் வீடியோ மூலமாக ப்ரொமோட் பண்ணி விடுறேன்னு சொல்லி
சூப்பராக இருக்குது. நீங்கள் வேணும்னா ரிவ்யூ பாருங்கள். நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் பைக் எடுத்துகிட்டு கூட நீங்கள் இந்த ஹயாங் லூப்பை சுற்றி பார்க்கலாம். அப்படி இல்லாட்டிக்கு நீங்கள் வந்து இந்த ஈஸி ரைடர்னு சொல்லி இப்படி குரூப் டூர் மாதிரி கூட்டிகிட்டு போய் நீங்கள் பின்னுக்கு இருந்து இந்த மலைகள், மலைத்தொடர்கள், இப்படி ஹோம் ஸ்டே இது எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இப்போ நான் தங்கியிருக்கிற இடத்த காட்டுறேன். கீழையுமே ஃபுல்லாக மரம் தான், பயங்கர பெருசு. டோம் பெட் வந்து இதில் பாதி தான் வரும். ஸோ இந்தியாவிலையுமே அப்படி தான் இருக்குது. ஓகே, இன்றைக்கி நாங்கள் முதலாவதாக ஒரு நீர்வீழ்ச்சிக்கு போக போகிறோம். தங்கியிருந்த இடம் வந்து சூப்பர், நல்ல சாப்பாடு, நல்ல பெட், தனித்தனி ஒரு கெபின் மாதிரி தெரியணும் படுக்கிறதுக்கு, பங்க் பெட் மாதிரி இல்லை. இதுக்கு முதல் காணொளிகள் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்த பாருங்கள், ஃபுல்லாக மலைத்தொடர்கள்லாம். இந்த வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மரத்திலே செஞ்சுருக்கிறேன், ட்ரெடிஷ்னலாக ஆகும். ஸோ இப்படியான ஒரு வீட்டை தான் வந்துட்டு ஹோம் ஸ்டே மாதிரி மாற்றி வச்சுருந்தவ. நாங்கள் நேற்று அங்கே தான் தங்கினாங்க. நாங்கள் கடைசியாக இந்த டூகியா நீர்வீழ்ச்சிக்கு வந்துட்டோம். இதுலேயே சின்ன சின்ன கடைகள் இருக்குது. நாங்கள் நடந்து ஒரு கொஞ்சம் தூரம் போக வேணும். 5 நிமிஷம் போன பிறகு நீர்வீழ்ச்சி அருமையாக இருக்கும். ஆனால் என்ன பயங்கர க்ரௌடாக இருக்க போகுது, அதான் யோசனையாக இருக்குது. எனக்கு இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக போய் இந்த க்ரௌடான இடங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நேற்று உண்மையிலேயே இந்த நீர்வீழ்ச்சிக்கு வந்திருக்கணும். ஆனால் நேற்று பயணத்தில் அந்த வந்த ரெண்டு ட்ரோன் விழுந்ததால் நாங்கள் தேடி இதன்னதால் கொஞ்சம் லேட் ஆகிட்டு. ஸோ இன்றைக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். உடுப்பு எல்லாமே கொண்டு போகிறோம். மேலே உடுப்பு மாற்றுறதுக்கு இடம் இருக்கா, மாற்றிட்டு குளிச்சிட வேண்டியதுதான். மேக் வீடியோஸ் ஆன் டிக்டாக்? No, not you. I live. Live? Live. Cảnh ơi, có thấy ba thằng nào ở đằng sau không? கடைசியாக நாங்கள் டூகியாங் வாட்டர்ஃபாலுக்கு வந்தாச்சு. பயங்கர க்ரௌடாக இருக்குது. மேலேருந்து அதிலேருந்து ஜம்ப் பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி தான் ஆழமாக இருக்கான். போயிட்டு பார்ப்போம். கொஞ்சம் உயரம் தான் ஜம்ப் பண்ணிடுவோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்கேருந்து மேலே இருந்து அங்கேருந்து குதிக்கணும். ஸோ இந்த வழியால் போகணும். ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னோட வந்தவர் மாறன்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு மாதிரி தப்பி போய்கொண்டிருக்கிறேன். அதுலேருந்து 2 பேர் குதிக்க போயிடும், பார்ப்போம். ஓ, என்ன மேலே வரலை. பயங்கரமாக ஆழம்னு தான் நினைக்கிறேன். கோப்ரோ கையை விட்டேன்னா துளைஞ்சுது. இந்த இடத்துல இருந்து குதிக்க வேணும். பயங்கரமாக ஆழம்னு தான் நினைக்கிறேன், பாப்போம். கோப்ரோ கைவிட்டா கதை முடிஞ்சுது. என்னலே இங்கே வந்து நடங்குது. பயங்கர பயமாக இருக்கு, பாப்போம். You want to jump? You want to jump? You want to jump? அதில் ஒரு பேர் மட்டும் நல்ல வடிவாக போயிட்டு
பயமாக இல்லை, ஆனால் மேலே போகல பயமாக இருக்கு. பெருசாக எதுவுமே இல்லை. ஒரு தடவை பாஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் திருப்பி பாயலாம். பயங்கரமாக இருந்தது. மேலே இருந்து குதிக்கிறதுமே நல்ல அனுபவம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு 30-40 நிமிஷத்தில் பயங்கர க்ரௌட் வந்துடும். இப்போ நாங்கள் போய் இங்கே வரைக்கில் இருந்த க்ரௌடை விட இப்போ கூட்டிகிட்டு பாருங்க. ஓகே, இப்போ நீர்வீழ்ச்சியில் குளிச்சுட்டு அப்படியே நாங்கள் அடுத்த இடத்துக்கு போக போகிறோம். ஸோ நல்லா தான் இருந்தது. தண்ணி பயங்கர குளிர். மேலே இருந்து ஜம்ப் பண்ணிக்க கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கு மேலே ஒரு பாயிண்ட்டுமே இருக்குது. இப்போ அதில் இருந்து ஜம்ப் பண்ணுறாங்க எல்லோரும். I was thinking it's a bug, man. Sorry. இந்த இது இருக்கு தானே, இந்த தும்பு, இதால் வச்சு காதுக்கு விட்டு கொண்டிருந்தவர். நான் என்னடா முதல்ல இருந்து இப்படி ஏதோ ஒன்று காதுக்கு கடிக்குது நினச்சேன். ஆள் தான் வச்சு நின்றுக்கிட்டு இருக்கேன். கீழே பாருங்க, சின்னனா ஒரு நதி ஒன்று ஓடுது. இங்கே அதிகமான நதிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீனாவிலேருந்து இந்தியாவில் வருது, அதாவது வியட்நாமுக்குள்ளே வருது. அடுத்த ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். ஸோ இதில் மேலே இருந்துட்டு பார்த்தா நல்ல வடிவாக தெரியுமா வியூ. மேலே இருந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸும் எடுப்போம். நல்லா இருக்கு. Không khí này làm tôi nhớ đến thời tiết ở Hàn Quốc, mặc dù tôi chưa đến đó bao giờ. You can see on the road, we are Hong Hao Travel. We just do a small group, Okay. from 6 to 10, maximum 10. You can see another company, they can combine 15 or 20 or 30 people do the loop in one group. To mark the member in one group is it's funny, but the tour guide cannot take care for every Everyone, member yeah. in the group. They can look for you anytime, Yeah. because more people is more problem. Yeah. So and it's sometimes it's, we are slower with the busy According to the group, group, yeah. big group, yeah. But they go. That's why they go really fast on the road, and sometimes they often have the accident. That's not good. இப்போ அடுத்த வியூ பாயிண்ட் ஒன்றுக்கு வந்திருக்கிறோம் பாருங்கள். இந்த இடத்துல நாங்கள் சபாவில் போய் பார்த்துருப்போம் தானே ஹோம் ஸ்டேயில். அதை எப்படி உடுப்பு தைப்பினம் பண்ணுறதுக்கு ஒரு தாவரம் உண்டு, அதை நான் இந்த வீடியோவில் சொல்ல முடியாது. ஸோ அந்த தாவரம் எல்லாம் இந்த இடங்களில் வளர்ந்துருக்கு. வித்தியாசமாக இருக்குது.
இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஹேர் பின் பென்ஸ் மாதிரி தான் வளைஞ்சு வளைஞ்சு போகுது. தனியாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இல்லாட்டி நீங்கள் ஓனாக பைக் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல இருந்துட்டு ஃபோட்டோ எடுக்க நல்லா இருந்தது. நல்ல வியூ பாயிண்ட். இந்த ரோட் சைட்டோட நின்றுட்டு இப்படி இதில் இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏகப்பட்ட வியூ பாயிண்ட் இருக்குது. இப்போ இந்த ஸ்டெப்பில் இருந்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போக போகிறோம். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 30 நிமிஷம் பயணம் இருக்குது. அங்கங்கே ஏகப்பட்ட இப்படி ஸ்டெப் இருக்குது. இப்போ என்னுடைய ரைடர் வந்து பென். இவருடைய ஹோம் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளால் இப்படி போனால் சரி, சின்ன ஒழுங்காக தானே, இதுக்குள்ளால் இப்படியே போனால் அவர்கிட்ட கிராமத்துக்கு போய்கொள்ளலாம். ஜி பீப்புள் ரைட், ஜெய் பீப்புள், ஜெய் என்று சொல்கிற ஒரு இனக்குழு அவைண்ட இதுக்கிட்ட போகலாம். இதால் போனால் சைனா பார்டர் வந்து கிட்ட, சீனாவுக்கு பக்கத்தில் தான் வேறு இந்த கிராமமே இருக்குது. இந்த பக்கம் எல்லாம் பாருங்கள், அங்கங்கே மலை பள்ளத்தாக்குக்கு நடுவில் சின்ன சின்ன கிராமம் மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த இடம் எல்லாம் ஃபுல்லாகவே மேலே தான் இருக்குது. அதிக அளவாக பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மேலே தான். இது ஃபுல்லாகவே கிராம பகுதிகள் தான். கிராம பகுதிகளுக்குள்ளால வாகனம் ஓடி போய் கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் கரும்பு வளக்கினோம், அங்கால சோளம். ரோட்டு தான் பயங்கர மோசம். போய்கொண்டிருக்கே மழை வந்துட்டு. ரெயின் கோட் எல்லாருக்குமே வச்சிருக்கணும், பட்டன்னு போட்டுட்டா சரி. தப்பான போய்கொண்டிருந்தா மழை. திடீரெண்டு மழை. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெயில் இருக்குது. Bà đấy có à? Sao mà đéo mưa này chứ? மழை பெஞ்சிட்டு டக்காண்டு ரெயின் கோட் எடுத்து போட்டாச்சு. ஜீன்ஸ் மாதிரியும் தந்துருக்கலாம். யூ ஹாவ் யூ ஓன். பயங்கரமாக மழை பெய்யுது. ரெயின் கோட் போட்டுட்டு அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். நல்லா இருக்குது. ஆனால் தொடர்ந்து மழை பெஞ்சா கஷ்டமாக போயிடும். அங்கே எங்கட டீம் வந்து கொண்டிருக்குது. அங்கங்கே மழை பெய்யுது, சில இடங்களில் மழை பெய்யலை. ஸோ எதுக்குமே போட்டுட்டு போகிறது நல்லன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பக்கம் பாருங்கள் வெயில் இருக்குது. அந்த பக்கம் பாருங்க, அதுக்கு அங்கால வெயில், இங்கே தான் மழை. இப்போ மழையே இல்லை, சுத்தமாக மழை இல்லை இங்கே. நவ் இட்ஸ் நாட் ரெய்னிங். நோ ரெயின் நவ். எப்படி கிளைமேட் மாறுதுன்னு பார்த்தீங்களா? டக்கு 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 டக்குன்னு இந்த வெதர் மாறுது. ஒவ்வொரு நாளுமே ஒரே மாதிரி போய்கொண்டிருக்குதுன்னு ஜோஜன். இன்னைக்கு மழை பெஞ்சிட்டு. இப்போ பாருங்க ஃபுல்லாக வெயில். Now it's sunny, no rain.
மழை முடிஞ்சது, அடுத்த ஸ்டாப்பில் நீ பாடி இருக்கிறோம். சோசைட் சுட சுட இருக்குது. இல்லை இப்போ தான் கன நாளைக்கு பிறகு காரமாக சாப்பிட்றோம். சோஸும் சில்லி இதுவும் போட்டிருக்கு. ஸ்பைசி ஃபார் யூ? It's too much spice. It's nothing for me. We usually eat like Indian people, right? Yeah, similar like South Isn't Indian. it worse? Fuck up. அவருக்கு வந்து இந்திய சாப்பாடு பிடிக்காதான் கமெண்ட் பண்ணுங்க, தலைவரை கழுவி ஊற்றுங்க. ஆனால் நல்ல மனுஷன். இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நிற்க போகிறோம். இந்த இடத்த பாருங்கள், மலையிலேருந்து வர தண்ணி இருக்குது தானே, அதை வந்து மூங்கில் கட்டைகளால் வச்சு இதில் வந்து எடுக்கணும். ஸோ இங்கே வந்து தண்ணி இலவசமாகவே கிடைக்குது பாருங்கள். மேலே இருந்து அப்படியே டைவர்ட் பண்ணி கொண்டு வரணும் இந்த தண்ணி. மற்றது மேலே வந்து இளைப்பாடுறதுக்கு இடமுமே வச்சுருக்கணும். இன்றைக்கு தான் கன நேரத்துக்கு பிறகு கன நேரம் இந்த இடத்துல நிற்கிறோம். ஸோ அங்கே மலையிலேருந்து வருது அப்படியே படிப்படியாக. இங்கே வந்து சின்ன சின்ன ஊஞ்சல் மாதிரி வச்சுருக்கணும். இப்படி ஊஞ்சல்கள் தான் வியட்நாம் போர் டனலுக்குள்ளே வச்சுருந்தவர். ஹெமோங் மாதிரி இருக்குல்ல, ஹெமோக்கான்னு சொல்லுவீங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஆள் தாராளமாக படுக்கலாம். நாங்கள் வியட்நாம் போர் டனல் போய் பார்த்துருப்போம், கூச்சி டனல், அங்கேயுமே இது இருந்துச்சு. நல்ல வியூ, நல்ல இடம், பயங்கரமாக பிடிச்சிருக்கு இந்த இடம். இன்றைய நாள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது வளமைக்கு மாறா. சரி, இனி எனக்கு கொஞ்சம் இடத்துல வலிக்கிட்டு இருக்கணும், கீழே போவோம். பாய். இப்போ மதிய சாப்பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வளமையாக சாப்பிட்றத விட இன்றைக்கி ஒன்று வித்தியாசமாக இருக்குது மட்டும். மிச்சம் எல்லாம் வளமையாக மாதிரி தான் இருக்குது. ஓகே, மதிய சாப்பாடை சாப்பிட்டுட்டு இப்போ அடுத்த பயணத்தை அப்படியே ஆரம்பிச்சுட்டான். மழையுமே விட்டுட்டு கொஞ்ச நேரமாக மழை அடித்து ஊற்றிச்சுது. இப்போ மழை விட்டுட்டுது. 1 மணித்தியாலமாக இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துனாங்க. இப்போ நாங்கள் ஹெமோங் பழங்குடியினர் இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துல வந்துட்டு இது வந்து கையால் எப்படி இந்த கஞ்சா தடி இருக்குது தானே, இந்த கஞ்சா தடியை பயன்படுத்தி உடைகள் செய்யணும். ஸோ அந்த உடைகள் செய்கிற இந்த செயல்முறையை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், சோளம் வந்து காய வச்சுருப்பீங்க. எப்பயுமே சோளம் அறுவடை செஞ்சு முடிஞ்ச உடனே சோளங்களை கொண்டு வந்து இதில் காய வைக்கிறது வளமை. இப்போ எங்களுக்கு எப்படி உடைகள் செய்கிறேன்னு சொல்லி அப்படியே படிமுறையாக சொல்ல போயிடும். நான் அதை உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன்.
இந்த வியட்நாமை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 54 பழங்குடிகள் இருக்கணும். இந்த 54 பழங்குடியினரும் வெவ்வேறு விதமாக உடைகளை செய்கிறது வளமை. அந்த வகையில் இப்போ நாங்கள் பார்க்க போகிற இந்த பழங்குடியினர் கஞ்சா செடியில் இருக்கிற அந்த தண்டு பகுதியை எடுத்து அதில் செயன்முறைகளுக்கு உட்படுத்தி அதில் வர்ற ஃபைபர் அதாவது நார்களை பயன்படுத்தி இவர்கள் உடை செய்யணும். அந்த செயன்முறையை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். செடியினுடைய தண்டு பகுதியை இந்த உரலுக்குள்ள இடித்து அந்த நார்த்தன்மையை வெளியில் எடுக்கணும். This is the before, this is the after. இதில் இருக்கிற நார்கள் கொஞ்ச நேரத்துக்கு உலர விடப்படுது. இதில் பார்த்தீங்கன்னால தெரியும், இந்த உரலுக்கு போட்டு இடித்ததற்கு முன்னமும் பின்னமும் உள்ள நார்கள் தான் இதில் தெரியுது. இதிலிருந்து பெறப்பட்ட நார்களை மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செயல்முறைக்கு உட்படுத்தினோம். சின்ன ஒரு உருளையால் அதை உருட்டைக்கில் இன்னும் அது பதப்படுது. பதப்படுத்தப்பட்ட நார்களை கொதிக்க வச்சு அதற்கு பிறகு அதை நூலாக மாற்றுற செயல்முறைகள் நடந்து கொண்டிருக்குது. பெறப்பட்ட நார்கள் ஒவ்வொன்றையும் ஒன்றோடொன்று இந்த சுழலில் போட்டு எடுத்து அதை நூல் மாதிரி தயாரிக்கணும். பெறப்பட்ட நூலில் இருந்து எங்களுடைய கைத்தறி மூலம் அங்கால உடுப்புகள் செய்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இறுதியாக செய்யப்பட்ட இந்த துணியில் கைகளாலேயே இவர்கள் அலங்கார வேலைப்பாடுகளையும் வர்ண வேலைப்பாடுகளையும் செய்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ஏகப்பட்ட இவர்கள் கைகளால் செய்யப்பட்ட துணிகள், பேக், அதே மாதிரி அலங்கார பொருட்கள் எல்லாமே காட்சிப்படுத்தி வச்சிருந்தவர். இப்போ நாங்கள் அதில் எப்படி அந்த உடைகள் எல்லாம் செய்யணுமென்றதை பார்த்துட்டு ரெயின்கோட்டை போட்டுட்டோம். ஏன்னா அந்த பக்கம் மழை பெய்யுது. எப்படி மிஞ்சி மழை வந்துருமென்றதுக்காக நாங்கள் ரெயின்கோட்டை போட்டுகிட்டே போய் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 4:30 ஆகுது. இனி அடுத்ததான் எங்களோட இன்றைக்கு தங்க போகிற இடத்த நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அதில் வானவில் தெரியுது. உங்களுக்கு தெரியுது, அதில் சூப்பராக இருக்குது அந்த வானவில். அங்கால வெயில் இருக்குது, இங்கே மழை பெய்யுது. அதால் இந்த இடத்துல வானவில் தெரியுது. கடைசியாக நாங்கள் தங்க போகிற இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் உள்ளுக்கு வந்துட்டோம். இது களிமண்ணால் செய்யப்பட்ட வீடுகள். இந்த ஊரில் பார்த்திங்கன்னா வீடுகள் எல்லாம் களிமண்ணால் தான் செஞ்சுருப்பினோம். ஸோ ஒரு ஹோம் ஸ்டேயை எங்களுக்காக மாற்றி தந்திருக்கணும். ஸோ இப்படி ரைடர்ஸ் வந்தால் தங்குறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வசதி வாய்ப்போட ட்ரெடிஷ்னலான வீடை மாற்றி தந்திருக்கணும். இன்றைக்கி இங்கே தான் தங்க போகிறோம். ஓகே, இதுதான் இப்போ எனக்கு தந்திருக்கிற இடம். ஸோ இதில் தான் நான் நித்திரவுள்ள போகிறேன். நல்லா இருக்குது. இங்கே நுழம்பு இருக்குதாம், அதால் மொஸ்கிட்டோ நெட்டை இரவு பயன்படுத்த சொன்னேன். ஓகே, வந்தது பயங்கர கலை.
கொஞ்ச நேரம் விளைப்பாரிட்டு பிறகு வந்து உங்களோட கற்றுக்கொள்கிறேன். கடைசி நாள் சாப்பாடு இன்றைக்கி புதுசாக வந்து பேம்பூவில் செஞ்ச இது வச்சுருக்கணும். அடுத்தது அங்கால ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்குது. இந்த ரெண்டு வித்தியாசம், மற்றபடி மிச்சம் எல்லாமே வளமயமாயிட்டா. இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த பயணத்தை முடிக்க போகிறோம். இன்றைக்கு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் ஃபுல்லாக மழை பெய்யுது. ஸோ அதால் எந்த மாதிரி இருக்குமென்னு தெரியலை. நாங்கள் வந்து தங்கியிருக்கிற ஹோம் ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா களிமண்ணாலாம் செஞ்சுருக்கோம். இதில் பாருங்கள், தெரியுதா? ஸோ களிமண்ணால் செஞ்ச ஹோம் ஸ்டே தான். ஸோ நாங்கள் இங்கே தான் தங்கினாங்க. பயங்கர வித்தியாசமாக இருக்குது. இந்த ஹெமோங் மக்கள் வந்து ஏகப்பட்ட அவைக்குள்ளேயே சின்ன சின்ன இனக்குழுக்கள் மாதிரி இருக்குது. நான் நினச்சேன் இந்த ஹெமோங்கன்றது வந்து பழங்குடியினர், இந்த பழங்குடியினர் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லி. அப்படி இல்லை, அவை இந்த சந்ததியே வேறு மாதிரி இருக்குது. சரி, இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்துட்டு எங்களுடைய இறுதி நாள் பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். வெளியால் பயங்கர மழை. ஸோ அங்கால எல்லாருமே ரெடி ஆகி கொண்டிருக்கணும். நாங்கள் வளமமாகி ரெயின் கோட்டை போட்டுட்டு போன வேண்டாம். சரி, அந்த அம்மா வந்து இங்கே அவள் தான் இந்த வீடை வந்து இப்படி டூரிஸ்ட்டுக்காக மாற்றி வச்சுருக்குறா. அவள் வந்து ஹெமோங் பழங்குடியினரில் ஒரு வகையான இனம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவையிலேயே கணக்கு வகையாக இருக்கணும். ஸோ அவை இந்த லைஃப் ஸ்டைல் மாறுபடும். ஸோ இன்றைக்கி மழையோடையே எங்களுடைய காலை பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். நல்ல மழை. இன்றைக்கி ரெயின் கோட்டை போட்டுகிட்டே போகிறோம். இன்றைக்கி தான் கடைசி நாள். பயங்கர கவலையாக இருக்குது. கடைசி நாள் பெண்ணோட இந்த பக்கமெல்லாம் பாருங்கள், களிமண்ணாலேயே எப்படி வீடுகள் செஞ்சு வச்சுருக்கோம்னு சொல்லி. பார்க்க உங்களுக்கு கங்க்ரீட் மாதிரி இருக்குமா? நான் ஃபுல்லாக களிமண். இதெல்லாம் களிமண். எவ்வளோ இயற்கையாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு தொங்கு பாலத்தால் போய் கொண்டிருக்கிறோம். இந்த பக்கம் எல்லாம் ஃபுல்லாக வயல் நிலங்கள் தான். ஏன்னா நாங்கள் இப்போ கீழே வந்துட்டோம். நாங்கள் 4வது நாளில் இருக்கிறோம். நாங்கள் 1வது 2வது நாளில் பார்த்துருப்போம். மேலே வந்து சோளம் தான் பயிரிடணும். ஏன்னா அங்கே வந்து தண்ணி வந்து கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும். என்னதான் மழை பெஞ்சாலும் அங்கே தண்ணி தேங்காது. அதனால் வந்து மேலே மலை உச்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா சோளம் பயிரிடணும். கீழே தாழ்வான பகுதிகளில் நெல் பயிரிடணும். ஏன்னா சோளத்தோட நெல்லுக்கு ஒப்படைக்க நெல்லுக்கு அதிகளவாக தண்ணி தேவை. அங்கங்கே கரும்பு தோட்டமா. அட 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 எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வயல்வெளியெல்லாம் பார்க்க நல்ல வடிவாக இருக்குது. அங்கால பாருங்கள், முகில் எல்லாம் அப்படியே மலையை மறைச்சிட்டு. ஸோ நாங்கள் இடைக்க நிற்போம்னு சொல்லித்தான் வேறு ரூட்டால் போய் கொண்டிருக்கிறோம். அந்த இடத்துலலாம் நல்ல பயங்கர மழை. ஒவ்வொரு இடத்துல டக்கு டக்குன்னு காலநிலை மாறிக்கொண்டே இருக்குது. 1 கிலோமீட்டருக்கு 1 கிலோமீட்டர். கடைசியாக இந்த இடத்துல நிற்கிறோம். இப்போ இதிலேருந்து கிட்டத்தட்ட 200 மீட்டர் நாங்கள் நடந்து போக வேணுமாம். ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கு போய் கொண்டிருக்கேன். நான் அதை அங்கே போயிட்டு சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெல் வயல் தான் இருக்குது. மழை கூடுது திருப்ப. பயங்கரமாக சறுக்குது. சரி, மழை கூடிட்டு ஓடு 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 ஓடு. ஒரு ஆள் விழுந்துட்டார். இதில் எப்போ நான் விழுவேன்டே தெரியல.
பயங்கரமாக இந்த இடமெல்லாம் சறுக்குது. ஐயோ, பார்த்து தான் கால் வைக்கணும். மேலே இருந்தபடியே வாரம் ஃபுல்லாக பயங்கரமாக சறுக்குது. இதில் பாருங்க அறுவடை செஞ்சு வச்சுருக்கீங்க கொஞ்சம். ரெண்டாவது ஆள் விழுந்தாச்சு. எண்ணி கொண்டிருக்கிறோம் எத்தனை பேர் விழுகிறோம்னு சொல்லி. பானி மாதிரி வந்துட்டு பாருங்க கீழே. இந்த மலைக்குள்ள அறுவடை செய்ய போயிடும் எங்களுக்கு காட்டுறதுக்காக. ஸோ அதை பார்க்க தான் இவ்வளோ தூரம் மலைக்குள்ளே நனைஞ்சு வந்திருக்கிறோம். இன்றைக்கு உண்மையிலேயே ஒரு திருவிழா மாதிரி நடந்திருக்கணும். மழை பெஞ்சதால் அப்படி நடக்கலை. இந்த தண்ணியை வந்துட்டு அப்படியே விடணும். அப்படியே வெட்டி விட்டோம்னா அதுக்கு இருக்கிற மீன்கள் எல்லாம் இதில் வந்து விழுது கூடைக்கு. இதுல வந்து ஒரு சின்ன நெட்டுமே வச்சிருக்கேன். Quay đầu ơi. Con to con ơi, đấy kia. Ơi, ơi. Đâu rồi. Hết rồi. Em. Nhanh chết. Cái này cánh cái này. Ô. Lấy 5 cân mà, mua 5 cân về ăn mà. 5 cân là hết không có. Ngay chỗ chân này này. அஞ்சாவது மீன் நான் பார்த்தது வரைக்கும். ஆறாவது. Kia cả. ஏழாவது விழுந்துட்டு. Trơn vãi. ஓ, நானுமே விழுந்துட்டேன். இங்கே சேர்த்துக்கு இப்போ விழுந்துட்டேன். இப்போ அடுத்த ஆளும் விழுந்தாச்சு. ஆனால் நல்லா இருக்கு இந்த இடம். Cảnh ơi. Cho vào đây cho xin tấm hình nào. சில இடத்துல அந்த ஈலன்ற மீன் இருக்குது தானே, அந்த நீட்டாக இருக்கும், அந்த மீனுமே இதுக்குள்ள வந்து மாட்டுப்படுறது. Cảnh ơi. Ơi. Đây này, đây này. Đâu. Được rồi đấy. Nào cầm trúng chưa? Nhiều lắm. Nhiều mà nhưng mà cá nó không to. Đâu. Rớt ra nào. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு 20-30 மீன் இதுக்குள்ள பிடிச்சிருப்பீங்க. இதுக்குள்ள எல்லாம் Cảnh này đỏ lười. அடுத்தது Ôi, rơi đây rồi. Nó lại mày bên đấy rồi. Thôi chết rồi, lại mưa to rồi. Mưa to rồi. Ơi bạn này. Đấy. Cá bị say rồi. இதுக்குள்ள நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு 20-30 மீன் வந்திருக்கு. கையால் விட்டு கிள்ளவே எவ்வளோ வருது பாருங்க. Còn ở đây thôi. Anh có một con đi kìa, anh nhặt con đi kìa. Đang phê thoát ở đây này. Đơn mở, cái động xin ra đây đi. Mở đi. Lúa này nhanh ngạc rồi. Cái tiền này của ai? Sơn. Sơn. Ô, con to đấy. Mưa quá. Kìa, cái tình đầu tiên. Cái tình xuống. Cái tình muốn từ trước lắm.
con to đúng không? To. 40 மீன்களை தாண்டி கொண்டு இருக்குது. சின்ன ஒரு இந்த இடத்துக்குள்ள மட்டும் அப்போ ஜோதிச்சு பாருங்க இங்கால வயல் நிலங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த வயலுக்கரையெல்லாம் எவ்வளோ அம்பிடுமென்னு சொல்லி பாருங்க. இது ஒரு திருவிழா மாதிரி இங்கே கொண்டாடுவினோம். இன்றைக்கி மழை பெஞ்சிட்டுது, இல்லாட்டிக்கு இது பெரிய அளவில் இருந்திருக்கும். இந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து இந்த இடங்கள்ல தான் இருக்கும். ஸோ அதால் நாளைக்கு பிட் போட்டுட்டேன். Đang có 2 tháng rồi nhé. 2 tháng. Con mà hết cả to rồi thật. Đây con to rồi. Đây. Đúng rồi mấy con gì nữa. Có điện hẹn nhiên. Chơi xin em mà cái ông lên nói là được mà. Cảnh ơi cảnh. Tắt vô đi bạn. Sao gì mà chẳng phải ươn. Không chơi hay. Ướt. Chơi lại rồi. Ui ui. Càng ngày cảm giác nó càng sâu. 3 người luôn. Cá ơi, cá bé với cả 3 người luôn. Con lúa. Đúng rồi. Anh ơi thấy không? Rồi, cắt lúa mà chắc mệt nhỉ. Cũng có uống rượu nhiều quá. அந்த மீன் பிடிக்கிற இதை பார்த்துட்டு வந்து நாங்கள் சூப்பராக இருந்தது. இப்போவுமே பிடிச்சி கொண்டிருக்கணும். இந்த காலங்களில் அறுவடை காலங்களில் இதை வந்து செய்வினோம். அடுத்தது இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். இந்த ஹெமங் பழங்குடியினர் வந்து எலி இருக்குது தானே, இந்த பொந்துகளுக்கு வாழ்கிற எலியை வந்து பிடிப்பினும். பிடிச்சிட்டு அது இந்த ரத்தத்தை அதை இந்த பிள்ளைகள கண்ணில் ஊற்றுவினோம். ஏன்னு சொல்லி கேட்டால் எலிகள் வந்து எப்போயுமே இருட்டான பகுதிகளில் தானே வாழும். அதால் அது இந்த கண் வந்து கூர்மையாக இருக்கும். அந்த சக்தி வந்து ரத்தத்தால் கடத்தப்படும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அதை வந்து சின்ன பிள்ளையாக இருக்க அந்த ரத்தத்தை வந்து பிள்ளைகள்ட கண்ணில் இப்படி விடுவினும், ஐ ட்ராப் மாதிரி. எப்படி திருப்புறாருன்னு பார்த்தீங்களா? ஸ்டாண்டை வச்சு அப்படியே திருப்பிட்டார். ஓகே, இந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு பயணிக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல இருந்துட்டு நாங்கள் அடுத்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். அடுத்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குகை இருக்குது. இந்த வியட்நாமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இயற்கையாக அமைந்த குகைகள் இருக்குது. அதே நேரத்தில் சவுத் பக்கம் இருக்குது தானே, அங்கே வந்து இந்த வியட்நாம் போரில் பயன்படுத்தப்பட்ட மனிதனால் செய்யப்பட்ட செயற்கையான சுரங்கங்கள் இருக்குது. ஸோ நாங்கள் அதையும் பார்த்துட்டு தான் நாங்கள் இப்போ வடக்கு பக்கம் வந்து நாங்கள் வடக்கு பக்கத்தில் ஏகப்பட்ட மலைகள், நதிகள், பயங்கர இயற்கை வளமாக இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் அடுத்தது அந்த குகைக்கு தான் போக போகிறோம். அந்த குகைக்கு போயிட்டு எப்படி இருக்குன்றதை அங்கே போயிட்டு பார்ப்போம். பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான். நாங்கள் இப்போ இந்த இடத்துல லூங்கி கேவ்னு சொல்லி ஒரு குகை ஒன்று இருக்குது. அந்த குகையை பார்க்க போய் கொண்டிருக்கோம். இன்றைய நாள் முழுவதுமே மழை பெய்து கொண்டிருக்குது. கடைசி நாள் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் குகைக்குள்ளே மட்டும் நடக்க வேணும். குகைக்கு போகிறதுக்கு ட்ரெக் பண்ணி மேலே ஏற வேணும். இதிலெல்லாம் மர வீடுகள் தான். நாங்கள் ஏற்கனவே பழைய வீடியோக்குள்ளே பார்த்த மாதிரி. படிகளால் அப்படி ஏறி போகிறோம். இந்த பக்கம் பாருங்கள், சின்ன ஒரு ஒட்டியடி ரோட் இருக்குது. இதுக்கெல்லாம் நாங்கள் நாங்கள் முகிலுக்கு மேலே நாங்கள் நிற்கிறோம், தெரியுதா? முகிலெல்லாம் அங்கே கீழே போகுது. மழை மட்டும் வராமல் விட்டுருந்தா இன்றைக்கி சூப்பராக இருந்திருக்காது. மழையாலாம் இன்றைய நாளே நல்லா இருக்குது. எங்களை வந்தாக்களுக்கு சில பேருக்கு அது பிடிக்கலை, எனக்கு ஆனால் பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல வீடுகளுக்கு நடுவில் இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துலலாம் சின்ன சின்ன வீடுகள் இருக்குல்ல,
எங்கே பார்த்தாலுமே இப்படி மலையில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாதி தூரம் தான் வந்திருக்கிறோம். இதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கிராமம் இருக்குது. அதில் இதுக்கு மேலே வழுக்குமா, பயங்கரமாக வழுக்குமா. 15 நிமிஷமாக நாங்கள் வந்து ஒரு வியூ பாயிண்டில் நிற்கிறோம். Few minutes here. Yeah. And then we go like this road. Most difficult here. The cave right is there. there? Yeah, in the house. இந்த குகையின் ஆரம்ப புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுண்ட இதோட தான் இருக்கான். 200 meters. There. அவ்வளோ பெருசு இல்லை. இந்த சபா ட்ரெக்கிங் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். இதுக்கு முன்னம் சபா கிராமத்தில் போயிட்டு 5 மணத்தியாலும் ட்ரெக் பண்ணியிருக்கிறேன். அதோட ஒப்படைக்கிறது ஒன்றுமே இல்லை. இது வெறும் ஒரு 20-30 நிமிஷத்துலேயே நாங்கள் ஃபுல்லாக போயிடலாம். அந்தளவு கூட எடுக்க இல்லை. ஒரு மாதிரி மேலே ஏறிட்டோம். இங்கே தான் டிக்கெட் எடுக்கணும். வந்த இடத்த பாருங்க. Good. Beautiful. Right there. இறுதியாக நாங்கள் அந்த குகைக்குள்ளே வந்துட்டோம். ஹலோங் பேலேயும் கடைசியாக இதே மாதிரி ஒரு குகை பார்த்துனாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. மேலேலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. கிட்டத்தட்ட நாங்கள் பத்து கேஸ் போய்க்கேயும் இதே மாதிரி ஒரு அமைப்பு பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட இதே மாதிரி அமைப்புகள் வர்றதுக்கு 5000 வருஷங்களுக்கு மேலே ஆகும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். போகிறதுக்கு படிக்கட்டுகள் அமைச்சிருக்கணும். இதில் பாருங்க, வெல் போ ப்ரேயிங் ஃபார் பேபின்னு சொல்லி போட்டிருக்கு. குழந்தைகள் இல்லாதாக்கள் இந்த இடத்துல வந்து வழிபடுவினும் போல். சின்ன ஒரு கிணறு, தண்ணி அதில் வந்து கொண்டு இருக்குது. இதில் பாருங்கள், இந்த அமைப்புகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. ட்ராகன் ஃபவுண்டன்னு போட்டிருக்கணும். அதாவது ட்ராகன் தண்ணி ரூட்டு மாதிரியான ஒரு அமைப்பு. அதுக்குள்ளே தண்ணி வருது. அது தண்ணி உங்களுக்கு இதில் தெரியாது. எனக்கு அந்த அசைவு தெரியுது. தெரியுதா? பார்க்க அதில் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கு. இந்த இது உண்மையிலேயே பயங்கரமாக இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் நாங்கள் குகைக்குள்ளேயே நடக்கணுமா. யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு. இதெல்லாம் இயற்கையாகவே தோன்றின குகைகள், யாருமே செய்யலை. ஸோ இதில் வந்து தட்டுக்க சத்தம் வருது, வித்தியாசமான இது. சில இடங்களில் இந்த பாறைகளை தட்டைக்க வித்தியாசமான சவுண்ட் வருது. அது பார்க்கவே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. இந்த இதில் சவுண்ட் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த படிக்கட்டுகள் மட்டும் இல்லாட்டி இதுக்குள்ளே ஒரு ஆளால் வரக்கூட முடியாது. இதில் சவுண்ட் அவ்வளோ வரையில,
ஆனால் சில இடங்களில் அந்த நல்ல மியூசிக் கொண்டு வருது. நாங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாசிக்க எப்படி இருக்குமோ அதே மாதிரி வருது. இப்போ நாங்கள் போகிற இடத்துக்கு வந்துட்டோம் வெளியால். ஆனால் இதுக்குள்ள இன்னொரு சின்ன இடம் இருக்குது. இதுக்கு குனிஞ்சு தான் போகணும். கூச்சி டனலில் போன மாதிரி இருக்குது. இதுக்குள்ளேயும் பாதைகள் இருக்குது. பயங்கரமாக இருக்குது. இந்த பாட்டு தான் கஷ்டம். நான் நினைக்கல இருக்கால போவேன்னு. பிள்ளையான முடிவு எடுத்து விட்டேன். வழுக்கிச்சோ கதை முடிஞ்சு. இங்கே அதனால் வந்து கதைக்கிறேன். சூப்பர் ஹார்ட் ஃபார் மீ, ஃபார் மை பாடி. we need to go back again. இப்போ இதில் சீன் என்ன ஆகிட்டுண்டா, இது வர்றதுக்கு மட்டும்தானா, திருப்ப போகிறதுக்கும் இதே வழியால் தான் போகணும். சறுக்கிட்டு வந்துட்டோம், திருப்ப அதுக்குள்ள எப்படி ஏறி போகிறது? இதுக்குள்ள கீழே தண்ணி இருக்குது பாருங்கள். தண்ணி அப்படியே நீல நிறத்தில் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். நாங்கள் இப்போ அண்டர் கிரவுண்டில் இருக்கிற மாதிரி கீழே தான் இருக்கிறோம். கிரவுண்ட் லெவல் வந்து அங்கே இருக்குது. Eso que viene aquí, varios asiáticos, varios franceses, y algunos latinoamericanos. No sé. Se lo va a tratar. ஓகே, ஒரு மாதிரி வெளியால் போகிறோம். இதால் அப்படி போக வேண்டாம் வெளியில். நல்லா இருந்தது, பயங்கரமாக இருந்தது இந்த குகை. குகைன்னு சொல்கிறத விட வித்தியாசமான இயற்கை விஷயங்கள் கிணக்கு இருக்குது. ஒரு கல்லில் தட்டினா மியூசிக் வருது, இன்னொரு கல்லில் பார்த்தோம்னு சொன்னால் அதுக்குள்ளேருந்து நல்ல தண்ணி வருது. குடிச்சு பார்த்தோன்னா வீடியோ எடுக்க முடியலை, ஏன்னா அது குட்டி நிறவான பாதை. நல்லா இருக்குது. ஒரு மலைக்குள்ளேயே இருக்குது. நாங்கள் இப்போ மலையில் உச்சிலாம் ஏறி வந்து நாங்கள் மலைக்குள்ளே இப்படி ஒரு குகை. ஓ, மழை பெய்யுது. சரி, இதுலேருந்து நாங்கள் வந்த வழியால் கீழே போகணும். முகில பாருங்கள், எல்லாம் மறைச்சிட்டு. இந்த பக்கமெல்லாம் பாருங்க முகில் தான். அப்படியே இந்த பக்கம் ஃபுல்லாக முகில். சின்ன ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது, இதுக்கெல்லாம் அந்த கிராமம் இருந்தது. இப்போ கிராமமே தெரியாத அளவுக்கு முகில் மறைச்சிட்டு. இப்போ நாங்கள் மேலே இருந்துட்டு கீழே வந்துட்டோம். இதில் ஹெமோங் ரிசோர்ட்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸ்விம்மிங் பூலில் தான் குளிக்க போகிறோம். இங்கே தான் சாப்பாடு இருக்குது. எங்களை எல்லாமே இதையே பார்த்துக்கொள்ளினோம். நல்லா தான் இருக்குது. ஐயோ, ரிவர்ஸில் போகுது. அங்கே அப்படியே கொண்டு போயிட்டு ஆயு ரெடி என்றார். நாங்கள் ஜஸ்ட் என்னோம் ரிவர்ஸில் வருது.
ai bao nhiêu chuyến rồi quá quen rồi. Nhắm mắt còn đi được. Ok. Xếp đâu rồi? Hôm qua đây ở đâu rồi? Có báo là இங்கே தான் சாப்பாடு இன்றைக்கி. đi một thời gian quen đấy. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ குளிக்க போய் கொண்டிருக்கோம். சாப்பாடு உண்மையாக நல்லா இருந்தது, பயங்கரமான சாப்பாடு. இதுதான் குளிக்க போகிற ஸ்விம்மிங் பூல், இன்ஃபினிட்டி பூல். வளமையாக ரூஃப் டாப்பில் இருக்கும். மலைக்கு நடுவில் இப்படி பார்த்துட்டு குளிக்க நல்லா இருக்கும். உண்மையிலேயே நல்லா இருக்கு. அப்படியே மெட்ட பக்கம் பார்த்தா தெரியுதா மலை அங்கால முகில். சூப்பராக இருக்கு இந்த இடம். இந்த இடத்துல ஆழம், நடுவுக்குள்ள தமிழ் ஆழம் இல்லை. Your turn. Đừng biết nhà. Time to record. Look at him. Look at him, please. There is nothing. That's so good. இப்போ கடைசியாக இந்த பயணம் முடிவில் நல்ல வடிவாக சாப்பிட்டோம். அடுத்தது இங்கேயே குளிச்சிட்டோம். இது கடைசி நாளில் வந்து இப்போ நாங்கள் எங்களை ஸ்விம்மிங் பூல் இதெல்லாம் கூட்டிகிட்டு வந்தது வந்து எங்களுக்காக, அதாவது இப்போ என்ன மாதிரி யூடியூபர்ஸ், அதே மாதிரி கண்டென்ட் க்ரியேஷனில் இருக்கிறாக்கள், ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லோரும் தான் இந்த ட்ரிப்பில் அதை கூட்டிகிட்டு வந்தது அவையோட ப்ரமோஷனுக்காக. ஸோ அதுக்காக அதில் போகிறவர் தான் போஸ். ஸோ சூப்பரான மனுஷன், எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறார். இங்கே வேலை செய்கிறாக்கள் எல்லாருமே. அவருமே வந்து ட்ரிப்பில் பங்கெடுத்து நல்ல ரிவ்யூ இருக்குது. நீங்கள் போயிட்டு ரிவ்யூவை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இங்கே வந்துட்டு நீங்கள் மோட்டர் பைக் ரெண்ட் பண்ணலாம், ஈஸி ரைடரோட, இல்லாட்டிக்கு நீங்களே ஓடுற மாதிரி. ஸோ நீங்கள் ஓடணும் பண்ண சொன்னால் உங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் வேணும். ஸோ அதை பார்த்துக்கொள்ளுங்கள். இப்போ நாங்கள் இதில் இருந்துட்டு கடைசியாக நாங்கள் இன்றைக்கி ஹாஸ்டலில் தங்க போகிறோம். ஸோ தங்கிட்டு நாளைக்கு ஹனோய் நோக்கி பயணிக்க போகிறோம். ஸோ வலிக்கிடுவோம். Yes. Okay. இவர்தான் வந்து ஓனர். இவர்கிட்ட கேட்போம். Introduce yourself. Tell me your name and everything. Yes, my name is Sun. I'm from Hong Hao Hostel and motorbike in Hazan. Okay. We start to run the business motorbike for rent from about 12 years ago. Okay. And last 2 years I start to I start to do the loop tour. Yeah. And now we're almost 2 years. 2 years. Yeah. I saw you have lot of positive reviews. Yeah. Yes, one month we have about the average is 1,100 guests per month. Per month. Yes. கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1000க்கு மேலே
இப்படி ரைட் பண்ணுறதுக்கு ஆட்கள் வருவேணுமா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூஸிங் மீ ஆஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் டீம். Thank you for joining with us. யா ஷுவர். ஸோ இப்போ நான் வந்து கவுச் சர்ஃபிங்கில் தான் இவரை வந்து சந்திச்சேன்னா. கவுச் சர்ஃபிங்கில் வந்துட்டு இப்படி ஒரு இவெண்ட் மாதிரி வச்சுருந்தவன். ஸோ அதில் வந்துட்டு எங்களுக்கு வந்து இந்த லூப்பில் வந்துட்டு ஃப்ரீயாக பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்தது. ஸோ இவரால் தான் அது கிடைச்சது. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன். இப்போ நாங்கள் இன்றைக்கி இங்கே போயிட்டு தங்கிட்டு நாளைக்கு ஹனோய் நோக்கி எங்களோட பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, இப்போ எங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். இதிலேருந்து இன்னும் 16 கிலோமீட்டர் இருக்குது. 16 கிலோமீட்டர் தானே டக்குன்னு போயிடலாம்னு யோசிச்சுறாங்க. கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் ஆகும். சுற்றி சுற்றி மலைப்பாதையெல்லாம் போக வேணும். எனக்கு இந்த இது வந்து ஆரம்பத்தில் என்னடா பின்னுக்கு இருந்து போகிறோமேன்ற மாதிரி இருந்தது. ஆனால் ஒரு ரைடரோட போகிறது தான் உண்மையிலேயே நல்லா. நீங்கள் வியூவை என்ஜாய் பண்ணிட்டு போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். 4 நாள் எப்படி போனதுட்டே தெரியல, பயங்கரமாக பிடிச்ச போச்சு. போய்கொண்டிருக்க பாருங்க, ஒரு நீர்வீழ்ச்சி ஒன்று வந்துட்டு. கடைசியாக நாங்கள் அசாங் என்ற டவுனுக்கு வந்துட்டோம். எங்களுடைய ஹோஸ்டல் இருக்கிற அதே இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். எங்கே பயணம் ஆரம்பிச்சதோ அதே இடத்துக்கு 4 நாளைக்கு பிறகு வந்துட்டோம். இந்த தெரு முனையில் தான் எங்களோட ஹோஸ்டல். In the party, we say for happiness. The party, yeah. You are one of the best group for me in 2 years. Yeah, in the group. Yeah, one of the best. Not best one, but one of the best. Yeah. What makes it the best? I'll show you later. Yeah, that's my friend. Thank you for everything. And Anything we can eat. Let's go to the local shop. Normally where you eat dinner? இப்போ இரவுக்கு சாப்பிடுவோம்னு சொல்லி வந்திருக்கிறோம். இங்கே வந்து ஹொட்போட் இருக்குது தானே, அதாவது இந்த நடுவில் சுடுதண்ணி மாதிரி இருக்கும், அதுக்குள்ளேயே போட்டு அவிச்சு சாப்பிட்றது. ஸோ எனக்கு இவரும் நானும் கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். இப்போ இவரை கூட்டிகிட்டு வந்தேன்னா இன்றைக்கி இவரோட தான் சாப்பிட போகிறேன். இதில் பாருங்க, கீழே தான் இருந்து சாப்பிடணும், கீழே பாய் விரிச்சிருக்கணும். Are you tired today? Tired? எனக்கு பயங்கரமாக டயர்ட். எனக்கு வந்து பயங்கரமாக டயர்ட். சாப்பிட்டுட்டு போய் படுத்த மாட்டேன். சரி, இப்போ இவர்கிட்ட நான் கேட்டேன், நாளைக்கு வீட்டை போகிறேன்னு சொன்னீங்களே, வீட்டை போகிறீங்களான்னு சொல்ல இல்லையாமே, என்னென்னா நாளைக்கு மோட்டர் பைக் ஓடணுமா. ஸோ யூ டெய்லி கோயிங் ஒன் மோட்டர் பைக்? 1 month. 1 month daily. I have G only there. Okay. Come back home. எவ்வளோத்துக்கு கஷ்டம் தெரியுமா டெய்லி ஓடுறது. போக் ஓகே. இதில் தவளை இருக்குது தானே, தவளையும் இதுக்குள்ளே போட்டு சாப்பிடுவீனுமா. தவளை எனக்கு வேணாம்னு சொல்லிட்டேன். ஓகே. இதில் என்ன இருக்குன்னு தெரியுதா? தவளைக்கறி, தவளை கால் இருக்குது பாருங்க. கேட்டேன் நான், சிக்கன் மாதிரி தான் இருக்குமாம். சரி, ஒருக்கா கடிச்சு பார்ப்போம். இந்த அவைண்ட விடு சாப்பாடை நாங்கள் ஏளனப்படுத்தக்கூடாது. அடுத்தது பண்டிரச்சி வந்துட்டு போக். ஸோ இதில் வந்துட்டு கேஸ் ஏதண்டு இட்டுதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் கேம்பிங் போய்க்கெல்லாம் கொண்டு போகிறது.
பாருங்க சிலவையில் வந்துட்டு சின்ன ஒரு மாபிளில் இருக்கும், ஏற்கனவே சுடு பண்ணி கொண்டு வைப்பினா. இது கீழே அடுப்பு இருக்குது. நாங்கள் இங்கேயே எல்லாத்தையும் தேவையானதை போட்டு சமைச்சு சாப்பிட்டு கொள்ளலாம். சூப்பராக இருக்குல்ல? இது ஒரு லோக்கல் கடை, எந்த டூரிஸ்ட்டுமே இல்லை பாருங்கள். எனக்கு இப்படியான இடங்கள் தான் பிடிக்கும். இங்கே வந்து எல்லோரும் வந்துட்டு இந்த இது குடிக்கணும், கிட்டத்தட்ட காஃபியோடு சேர்த்து தேனோடு சேர்த்து இப்படியான விஷயம் வந்து இங்கே இருக்குது. அவ்வளவு இதாக இல்லை, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு இங்கே மக்கள் வந்து இதை அண்டினும். ஸோ இது வந்து வேண்ட பாரம்பரியம். ஓகே ஓகே இங்கே எடுத்து உப்புக்குள்ளே போட்டுட்டு இங்கே வச்சுட்டு சாப்பிட்றது. ஸோ இதான் முறை. Filming. இது வந்து டூஃபுன்னு சொல்லிடணும், எனக்கு என்னென்னு தெரியலை. இந்த இது இருக்குது தானே, இந்த வெள்ளை கலரில் பட்டர் மாதிரி, இதுவும் ஒரே இதில் தான் செய்கிறதா. நல்லா இருக்கு. Is it butter? Cow? You can eat bamboo. Okay. Bamboo, this one bamboo. இது வந்து பார்த்திங்கன்னா மூங்கில், அங்கால இருக்கிறது தவளை. தவளைக்கறி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் இன்றைக்கு. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது, உலகத்தில் இப்படியான சாப்பாடுகள் மக்கள் சாப்பிடணும். டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுல ஒரு பிழையுமே இல்லை. ஸோ உங்களுக்கு பிடிக்காட்டி பிடிக்கலைன்னு சொல்லிடலாம், பிடிச்சிருந்தா சாப்பிடலாம், அவ்வளோதான். உலகத்தில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான உணவுகள் இருக்குது, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும். தலைவன் லவுக்குன்னு தூக்கி இதுக்குள்ள தவளைக்காலை போட்டுட்டாரு, ஆள் சாப்பிட்டு முடிஞ்சு. இப்போ எங்கடட்டேன் சேம் லைக் சிக்கன். If you good, yeah, same chicken. பெருசாக வித்தியாசமே இல்லை, சிக்கன் மாதிரி தான் இருக்குது. தவளைன்னு ஜோச்சிங்கன்னா சாப்பிட்றது கஷ்டம். கோழிக்கால் நினச்சிக்கொண்டு சாப்பிட்ருங்க, நல்லாயிருக்கு. பாருங்கள் தவளைன்ற கால். ஐ கான் ஈட் போன். இதில் இப்போ அடுத்ததாக வந்து இதில் வந்து நாங்கள் காளான் எடுத்துருக்குறோம். காளானுமே இதுக்குள்ளே இருக்குது. இதை பாவிக்கிறது பயங்கர கஷ்டமாக இருக்குது. ரெண்டாவது தவளை கால். எந்த வித்தியாசமே தெரியல உங்களுக்கு. கிட்டத்தட்ட கோழி இறைச்சி நினச்சி கொண்டு சாப்பிட்டீங்கன்னா சரி, தவளை நினச்சிங்கன்னா உங்களுக்கு கஷ்டம். பஸ்ஸுக்குள்ளே வந்துட்டேன். பஸ்ஸுக்குள்ளே வந்து சாப்பாடு, தண்ணி
காலில் போடுற சப்பாத்து எதுவுமே கொண்டு போகக்கூடாதாம்.